ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழியோடு அன்பாத வணக்கங்கள். இதில் உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதைகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் அஸ்வத் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமீபத்தில் நடந்து கொண்டு நிகழ்வுகளை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் இசையமைப்பாளர் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவரை தொடர்ந்து அவரை சுற்றி நிற்கக்கூடிய பல விவகாரங்கள் சமூகத்தில் ஒரு அதிர்வலில் உண்டாக்கி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதுவும் திமுகவுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களை வைத்து தான் அந்த கேஸை போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, என்னுடைய பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க அனுமதி இல்லாமல்னு சொல்லி. அதுவே எப்போ இவ்வளவு பெரிய ஆள் இவர் போய் காசுக்காக இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிர்தரப்பும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தற்போது மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் என் பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க, உரிமம் இல்லாமல் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாரு. கண்டினியூவஸாக இளையராஜா இப்படி செய்வதும், இளையராஜாவுக்கு எதிர்தரப்பில் இப்படி ஒரு குரல் வருவதையும் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? உங்கள் பார்வை என்ன இதில்? இல்லை, இப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூவில் இளையராஜா பணத்திற்காக இதை பண்ணலை. காப்பிரைட் இஷ்யூஸ் என்ன ஆகுதுன்றனா 90களுக்கு பிறகு நம்ம இந்த எல்லா சேனல்ஸ்லேயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ இளையராஜா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அந்த விவாதத்திற்குள்ளெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. காப்பிரைட் இஷ்யூஸ் இது ஒரு குளோபலைசேஷனோட இஷ்யூ. ஓகே. அப்போ அந்த குளோபலைசேஷனோட இஷ்யூனா 90களுக்கு பிறகு ஆஃப்டர் எல்பிஜிக்கு பிறகான காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் தனியுடைமை ஆகுது. நான் கூட நீங்கள் கூட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான ஒரு ரெக்கார்டிங் ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். அதில் MP3 அது 2000 ஒரு போஸ்டர். அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு போஸ்டர். அதில் நீங்கள் பைரேட்டான MP3 சாங்ஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்யூனிசத்தை டவுன்லோட் பண்ணுறீங்கன்றது தான் அந்த போஸ்டரோட இது. அப்படி தான் இருக்கும். அது இப்போ கூட நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்பயும் இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சேனலில் கூட ஃப்ரண்ட்டில் கூட வைங்க. ஓகே. நீங்கள் பைரேட்டட் MP3ஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்யூனிசத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் அமெரிக்கன் ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ் ஒரு வெளியிட்ட அந்த தரப்புக்கு அகைன்ஸ்டாக வெளியிட்ட ஒரு போஸ்டர். அப்போ அந்த பைரேட்டட் இஷ்யூஸ் இப்போ மற்ற எல்லாத்துக்குமே இன்னைக்கு காப்பிரைட்ஸ் வாங்குகிறோம். மஞ்சளுக்கு வாங்கியிருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸஸ்க்கு வாங்குறாங்க, டிசைனுக்கு வாங்குறாங்க, ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வாங்குறாங்க, எல்லா விஷயங்களுக்கும் இன்றைக்கி காப்பிரைட்டட் வாங்குறாங்க. அதுக்கான பேட்டன் ரைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஆர்ட் ஃபார்ம்ஸில் இந்தியாவில் இளையராஜாவோட காலகட்டம்ன்றது 2000 வரைக்கும் பீக்கான காலகட்டம். அப்போ இளையராஜா கேட்குறதுல அந்த பணத்தை தாண்டி இப்போ அந்த ரஜினி படத்துக்கான அந்த பாட்டு இது, அந்த கூலி படத்தில் அந்த அவரோட 70s அந்த டைலாகை வச்சு அந்த இது வருது. அப்போ அதில் இளையராஜாவோட ஒரு மியூசிக் வருது. அதோட ட்ரெய்லரே, அந்த ட்ரெய்லரில் முன்னாடி உள்ள அந்த டீசரே அப்படி தான் வருது. இளையராஜாவோடைய அந்த ட்ராக்குங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டு. அப்போ முழுவதும் வரல, டீசரோ சின்ன ஒரு பார்ட்டில் வருது. அது டீசரில் வருது. இன்னும் படத்திற்குள்ளால இருக்குதா இல்லையான்றதெல்லாம் வேறு. அப்போ நீங்கள் அதில் பயன்படுத்துகிறீங்க, அதுதான் அதில் முன்னோட்டமே. அதோட அந்த வசனம் தான் முன்னோட்டமே, படத்தோட முன்னோட்டம். இன்னும் படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். படத்தில் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்டுக்கு மேலே நீங்கள் வேறு மியூசிக்கை போட்டால் யூடியூப் நிறுவனம் உங்களை இது பண்ணும். இப்போ நானே கூட சன் பிக்சர்ஸ் எடுத்து போட்டோம்னா உடனடியாக எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு சேனலே க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ அது எல்லாமே இருக்குது. அப்போ இன்னைக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய அளவுக்கான அது மார்க்கெட் இது. இப்போ அது இன்றைக்கி நம்ம மியூசிக் கேட்குறது எல்லாமே ஸ்பாட்டிஃபைல கேட்குறோம், ஆப்பிள் மியூசிக்கில் கேட்குறோம். அப்போ இன்றைக்கி லாஸ்ட் ஒரு 2010 யோசிச்சிருப்போமா, ஒரு ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்கும், ஆப்பிள் மியூசிக்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் நம்ம காதில் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்போம். அந்த ஆப்புக்கு நம்ம மாதம் ஒரு பணம் கட்டுவோம், இல்லை அந்த வருஷத்துக்கு சந்தா கட்டுவோம். இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு சிடியில் இது பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணி MP3 இந்த விழுப்புரம் திருச்சி பக்கம் போனோம்னா இந்த கடையில் வாங்கி இப்படி தான் கேட்டுட்டு. ஆமாம். அப்போ இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப ரீசெண்டான இது. இப்போ நீங்கள் அந்த மஞ்சுமெல் பாய்ஸாக இருக்கலாம், மஞ்சுமெல் பாய்ஸோட கதையே அந்த உயிரே அந்த படம் தான், அந்த பாட்டு. ஆமாம். அப்போ அந்த பாட்டில் அவரை கேட்காம நீங்கள் அனுமதியே வாங்கலை. அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் அனுமதி வாங்கிய பிறகுதான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான பாட்டை மையப்படுத்தி படம் எடுக்கிற நாங்கள் இதை யோசிக்காமல் இருப்போமான அந்த படத்தினுடைய இயக்குனர் பேட்டி கொடுத்துருக்காரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அது இந்தியன் காப்பிரைட் இதில் சட்டத்தின்படி மியூசிக்கை கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் மியூசிக்கோட இது இருக்கு. அப்போ தயாரிப்பு நிறுவனம் யாருங்க? தயாரிப்பு நிறுவனம் அப்போ ஒர்த்லெஸ்ஸா, வேஸ்டா? அப்படிலாம் கிடையாது. தயாரிப்பாளர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, படம் பண்றாங்க, அதுல இருந்து பணம் பண்ணிக்கிறாங்க. இசைஞானி இளையராஜா காசு வாங்கினாரா இல்லையா? இசைஞானி காசு வாங்கினாரா இல்லையா?
அந்த படத்திற்கு காசு வாங்கியிருக்காங்க. காசு வாங்கிட்டாருல்ல, அந்த படத்துக்கு போட்ட பாட்டு தானே காசு வாங்கினாரு, வேற எதுக்கும் காசு வாங்கல. அப்ப அந்த பாட்டு யாருக்கு சொந்தம்? ஆனா அந்த கிரியேட் பண்ணதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு சொந்தம் அது. நீங்க இப்ப ரகுமானோட மியூசிக்ஸ் இருக்குல்ல, ரகுமானோட மியூசிக்ஸ் வந்து ரகுமானோட இதுக்கு ரகுமானுக்கு தான் சொந்தம். அப்போ அந்த கிரியேட்டர், நான் அமெரிக்காவில் வாலிபாலில் பாஸ்கெட் பாலுக்கு வந்து டேட்டூஸ் போடுவாங்க, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ். அந்த இதை வந்து ஒரு கேமிங் நிறுவனம் வந்து அந்த பாஸ்கெட் பால் பிளேயர்ஸோட டேட்டூவை ஒரு கேமிங் நிறுவனம் வந்து, இப்போ நம்ம சச்சின் இந்த மாதிரி தோனி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, இந்த பிளேயர்ஸை வந்து ஒரு கேமிங் நிறுவனம் வந்து உருவத்தை வரையுது. சரி, வரைஞ்சி வீடியோ கேமிங் பண்ணுறாங்க. அப்போ அந்த கேமில் வந்து அந்த பிளேயர்ஸ் போட்ட டேட்டூ இருக்குல்ல, ஆமாம், டேட்டூவை அந்த கேமிங் நிறுவனம் வரைகிறாங்க, அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. சரி, அந்த டேட்டூ நிறுவனம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இது பண்ணுறாங்க, அந்த கேமிங் நிறுவனம் மேலே கேஸ் போடுறாங்க. ஓகே, ஏன்னா அந்த டேட்டூ எங்களோட டிசைன். ஓகே, அதை போட்டிருக்கிறவர் அந்த பிளேயரு, ஆனால் அந்த டிசைனை வந்து அந்த நிறுவனத்தோட பேட்டர்ன் அது காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காங்க, அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போ இன்னைக்கு காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் இளையராஜா மீது மட்டும்தான் ஏன் ரகுமான் இது வாங்குறாரு, காப்பிரைட்ஸ் வாங்குறாரு, அக்ரிமெண்ட் போடுறாரு, இதெல்லாம் நடக்குது. இல்லை, ரகுமான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒன்று பயன்படுத்தி அவங்க மேலே காப்பிரைட் போட்ட வரலாறுலாம் இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் சொன்னேன், முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 90களுக்கு பிறகு வந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு வந்த இஷ்யூஸ் இது. ராஜாவோட ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து அவர் வாங்கினாரா இல்லையா இதை பற்றிலாம் அந்த காலகட்டத்தில் பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை. ராஜா மட்டும் இல்லை, அன்னைக்கு காலகட்டத்தில் எம்எஸ்வியாக இருக்கலாம், இல்லை இன்னும் இருந்த இதுவாக இருக்கலாம். நீங்கள் இந்த யூடியூப்லேயே நம்ம இதை பேசுகிறோம். ஒரு 2011-12 போயிட்டு நீங்கள் வந்து சும்மா இப்பயும் எம்ஜிஆர் சாங்ஸ், ரகுமான் சாங்ஸ், இளையராஜா சாங்ஸ், இந்த மாதிரி எம்எஸ்வி சாங்ஸ், சந்திரபாபு சாங்ஸ் இப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இங்கேருந்து அப்லோட் பண்ணியிருப்பார். அவரோட MP3 அப்லோட் பண்ணி அதை வந்து அதில் ஏதோ ஒரு இமேஜை வரைஞ்சிட்டு போட்டு வச்சிருப்பாரு. இப்பயும் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அஃபிஷியல் சேனல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக்கு, சோனி, சரிகமா இந்த மாதிரியான நிறுவனங்களில் கேட்கும் போது நீங்கள் வந்து அதோட கிளாரிட்டி அதெல்லாம் கேட்குறோம்ல. இன்னைக்கு அந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாருமே பேண்ட் ஆயிருக்கு. யாரோ ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல அப்லோட் பண்ணதில் இன்னைக்கு இதுவாயிருச்சு. இன்னைக்கு அஃபிஷியல் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதில் போய் தான் பாட்டு கேட்குறோம். சரிகமாலையோ இல்லை திங்க் மியூசிக்லையோ சோனிலையோ தான் பாட்டு கேட்குறோம். அந்த நிறுவனத்திற்கு அதன் மூலமாக ஒரு வருவாய் புரியுது. அப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசர் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏன் வருவாய் வரணும் கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த வருவாய் இப்போ இன்னைக்கு ஆப்ஸில் வந்து எல்லா பாட்டும், இன்னைக்கு சினிமா பாட்டு வந்துச்சுன்னா முன்னாடி மாதிரி CD ரிலீஸ் பண்ணுறதில்ல, யூடியூப்பில் வருது. ஆப்பிள் மியூசிக்கில் இருந்து எல்லா ஆப்ஸும் தனித்தனியாக பே பண்ணி வாங்குறாங்க. இப்போ அந்த இதெல்லாம் இப்போ இஷ்யூ வந்து இளையராஜா கேட்கும் போது மட்டும் ஏன் அந்த வன்மம்னா அதுக்குள்ளால ஒரு சாதிய தாக்குதல் இருக்குது. அதுதான் அங்கே தான் வரேன். இது வந்து திரை ரீதியாக இளையராஜாவினுடைய மூமெண்ட்ஸை வந்து பார்க்கறது அப்படிங்கிறத பொது சமூகம் பண்ணுது. இப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முற்போக்கு பேசுகிறவங்களோ இந்த மற்றவங்களோ வந்து வேண்டுமென்றே இளையராஜாவை கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கான தேவையே இங்கே இல்லையே. இன்னொன்று, இளையராஜா வந்து பாஜகவினுடைய அங்கீகாரத்தின் மூலமாக தானே இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அப்போது அவர் ஒரு பாஜகவின் முகமாக அடையாளப்படுத்துறது என்னமோ பொய் போல, அது வந்து பொய், அது வந்து தவறான செய்தி அப்படிங்கிற மாதிரி ஏன் மறுக்கணும்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்லிட்டு போங்கலன்னு சொல்கிறேன். அவர் MP தான், அந்த MPக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லைதான், அது ஓகே. பட் BJP தானே ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு MP இருக்கிறாரு. ஆமாம், வேற யார் ரெப்ரசென்ட் பண்ணல. அப்போ நீங்கள் ராஜாவை BJPக்காக திட்டுறீங்களா? நீங்கள் BJP கட்சியிலிருந்து ஒரு MP ஆனதற்காக திட்டுறீங்களா, இல்லை ராஜாவோட இசைக்காக திட்டுறீங்களா, இல்லை ராஜா போட்ட அந்த காப்பிரைட் கேசஸ்க்காக திட்டுறீங்களா, இல்லை ராஜாவோட ஸ்டேஜ் ஷோஸ் 4 விஷயம் சொன்னேன். ஸ்டேஜ் ஷோஸில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஆர்டிஸ்ட் கிட்ட நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், இதற்காக திட்டுறீங்களா? நீங்கள் BJP அவரோட பொலிட்டிக்கலாக அவர் BJP MP இருக்கிறதன் வழியாக நீங்கள் திட்டினீங்கன்னா அது உங்களோட அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து திட்டுறீங்க, இல்லை எது விமர்சனம் வைக்கிறீங்க, அந்த அளவில் அது போயிடும். இல்லை அவர் காப்பிரைட் கேஸ் போடுறாரு, அது வந்து வெறுப்பு, அது திட்டமிட்ட வெறுப்பு. அவர் கேஸ் போடுறது அவரோட ரைட்ஸ். அது அவரை கேட்காம நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பாட்டு வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி? அது இல்லை, அவர் வந்து ஒரு சாதாரண இசையமைப்பாளர் மாதிரி நேற்று வந்தவங்க முந்தானத்து வந்தவங்க மாதிரி இல்லை. அவர் ஒரு இசைஞானி, ஒரு ஜாம்பவான். அவர் வந்து இன்றைக்கி பல பேருக்கு வந்து ஒரு முன்னத்தியராக இருக்கிறாரு, முன்னுதாரணமாக இருக்கிறார். அப்படின்னும் போது ஒரு சின்ன விஷயம் கடந்து போயிடலாம், இதில் என்ன இருக்குது, இப்போ கேட்டிருந்தா என்ன, இப்போ கேட்காட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருக்கலாம்ல. ஏன் இது துருவி தோண்டி போய் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாருன்னு கேட்குறேன். இப்போ அவர் ராஜா வந்து கோயில் திருவிழாவில் பாடுறவங்களையோ இல்லை சின்ன சின்ன இடங்களில் பாடுறவங்க கிட்டலாம் காசு கேட்கல. அந்த மியூசிக்கை வச்சு பல்லாயிரக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான
வருவாயை ஈட்டுறாங்க. இன்னொன்று ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கு என் பாட்டு தேவையா இல்லையா அப்படின்றதோட பேரில் வந்து ராஜாவோட க்ரெடிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் வந்து தயாரிப்பாளர் நீங்கள் சொன்ன வாதத்தின்படி தயாரிப்பாளர்கிட்ட பணம் கொடுத்துட்டாரு. ஆமாம், அதனால ராஜா கேட்கக்கூடாது. ஆனால் ராஜாவோட பாட்டு தான் மக்களுக்கு மத்தியில் இது உண்மைதான். அப்போ அந்த படம் வந்து சொதப்பி இருக்கு அப்படின்னு வைங்களேன், யாரோட இமேஜ் டேமேஜ் ஆகும்? அந்த படம் ஒரு சொதப்பெல்லாம் எடுத்துட்டாங்க, அது ரொம்ப மக்கள் வெறுக்கக்கூடிய அளவில் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து ராஜாவோட அந்த ஆர்டிஸ்டோட க்ரெடிபிலிட்டி காலி ஆகுது இல்லை? உண்மைதான். அப்போ அந்த ஆர்ட்டை உருவாக்குன அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கேட்கணும்ல, இந்த படத்துக்கு இது தேவையாப்பா, இது வைக்கலாமா கூடாதா, அந்த கன்சர்னை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர் பணத்திற்காக அதை செய்கிறாருன்றதுல இல்லை, அவர் பணத்திற்காக செய்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்து கூடவே அவர் மீது பாஜக சாயல் இருப்பதன் மூலமாகவும் தான் விமர்சனங்கள் கூட அதிகமாக எழுதுன்றது என் கேள்வி. அதனால எழுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். இல்லை, பாஜகன்றது வந்து ரொம்ப ரீசெண்டாக இப்போ ஒரு 2-3 வருஷம் ஆச்சு எம்பி ஆகி. ஓகே, அது வந்து ரொம்ப ரீசெண்ட் இஷ்யூ. ஆமாம், அதற்கு முன்னாடி அவர் பாஜகவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆமாம், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ வரைக்குமே கூட பார்லிமெண்ட்ல போய் ஒன்றும் பேசல. அப்போ அவர் வந்து ஒரு சங்கியா பேசினாரான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அப்போ அவரை நீங்கள் சங்கியா டீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு மியூசிக் கம்போசர், அந்த லெவலில் டீல் பண்ணலாம். ஒரு அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ராஜா கிட்ட போய் கேட்குறதுன்றது வந்து அது ஒரு வகையில் வந்து தலித்துகளை ஒரு வகையில் தன் வசப்படுத்துறதுக்கான எல்லா அந்த பெரும்பான்மைவாத கட்சிகள் வந்து இதன் வழியாக ஒரு ட்ராக் ரெக்கார்டு, அதாவது ஒரு சுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதன் வழியாக ஒரு கருத்துருவாக்க தளத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, ராஜா போயிட்டாரு. இல்லை, என்ன வன்மம் இருக்க போகுது? ராஜாவை விமர்சிப்பதுக்கு என்ன வன்மம் இருக்க போகுதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல வன்மத்தோடு அணுகிறாங்கன்னு, என்ன வன்மம்னு கேட்குறேன். சாதிய வன்மம் தான். இப்போ நீங்கள் ராஜா வந்து எந்த இடத்துலங்க இளையராஜா வந்து தன் தடுத்து அடையாளப்படுத்திக்கிட்டாரு? அவர் எல்லா இடத்துலையுமே தன்னை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இளையராஜா தன்னை ஒரு நவீன பார்ப்பனியத்துக்கு உள்ளாக்கி கொண்ட ஒரு நபராகத்தான் அவர் வெளியில தோற்றமே அளிக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்லை, அவர் பார்ப்பனியத்துக்குலாம் உள்ளாக்குனாரான்றது அப்படி தோற்றத்தை அளிக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்லை, அது வந்து இந்த திராவிட கட்சி, அதாவது திமுக போன்ற கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு பார்வை, அவர் பார்ப்பனியத்திற்கு உள்ளாக்கிட்டாங்க அப்படின்றது. அப்ப அவர் தான் சிவன் கோயிலுக்கு ஜனனி பாட்டு போறதுனால அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அவங்க சொல்றாரு பாட்டு அவர் எல்லாத்துக்கும் தான் பாட்டு பாடி இருக்கிறாரு சொல்றாங்கன்ற, எல்லா எல்லா படத்துக்கும் பாட்டு போட்டிருக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா குத்து பாட்டுக்கும் போட்டிருக்கிறாரு. அப்படின்னா என்ன, இந்த பக்கத்து வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கும் போட்டிருக்காரு, அம்மன் கோயிலுக்கும் போட்டிருக்கிறாரு. அப்ப என்ன சிறுதெய்வத்தை ராஜா கொண்டாடுறான்னு சொல்லிடலாமா? அவர் ஒரு மியூசிக் கம்போசர், எல்லாத்துக்கும் பாட்டு போடுறாரு. இன்னைக்கு விடுதலை படத்துக்கும் பாட்டு போட்டுட்டு தான் இருக்காரு. ஆமா, விடுதலை இவர் வெற்றிமாறன் படத்துக்கும் போடுறாரு. அப்போ இது எல்லா படத்துக்கும் போடுறாரு. அப்போ அந்த படத்தை வச்சுக்கிட்டு நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. அப்போ அவரோட அந்த காலகட்டம் இருக்குல்ல, ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலான காலகட்டம். அப்போ அந்த துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பிஜேபியின் வழியாக மட்டும்தான் அவரை டீல் பண்ணுவேன், அவர் சிவபக்தர்ன்றாரு, நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்றாரு. அவர் யுவன் வந்து நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன்றாரு. இப்போ அந்த இடத்துல தனிப்பட்ட ஒரு இந்திய குடிமகனாகவோ இல்லை ஒரு தமிழராகவோ அவர் வந்து எந்த இடத்துலையும் மத துவேஷத்தை பரப்பலை. ஆமாம், மத வெறுப்பை பரப்பலை. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை. அப்போ அந்த ஆன்மீக நம்பிக்கை நீங்கள் கேள்வி கேட்கறதன் வழியாக இந்த தரப்புகள், அந்த திமுக போன்ற தரப்புகள்கிட்ட ஒரு நாத்திக சட்டம் இருக்கு, சட்டகம். அந்த சட்டகத்தின் வழியாக மட்டுமே வச்சுக்கிட்டு ராஜா அளவீடு செய்யறாங்கன்றீங்க. அந்த சட்டகத்துல அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு மட்டுமே ராஜா வந்து போயிட்டாரு. ராஜா இத்தனை வருஷமா இப்போதாங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ளால தான் இருக்கும் எம்பி. அதற்கு முன்னாடி ராஜா யாரா இருந்தாரு? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வியெல்லாம் நீங்க போகாம இன்னைக்கு இந்த எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜாவிற்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்குமான அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஆமா. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து ராஜா அவரோட ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சாங்க. அப்போ அவரோட டைரிஸ் இருந்திருக்கலாம், சிறு குறிப்புகள் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கான். இப்போ வெளிநாடுகளில் மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் பெரிய பெரிய மாஸ்ட்ரோஸு, மியூசியன்ஸு இவங்களோட இசைக்குறிப்புகளை அந்த பல்கலைக்கழகங்கள் வாங்கி வச்சுக்கும். ஓகே, வாங்கி வச்சுக்கும், பாதுகாக்கும். அவங்களோட தனிப்பட்ட டைரி குறிப்புகள் வரைக்கும் வாங்கி வச்சுக்கும். வாழும் காலத்துலேயும் சரி, வாழ்ந்ததுக்கு பிறகும் சரி எடுத்து வச்சுக்கோம். ஆனா இங்க கேள்வி கேட்பாரற்று ரோட்ல போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த இஷ்யூலே. அதுவே அநீதி தான் அது. அப்ப அதை வச்சு பிரசாத் ஸ்டுடியோ எவ்வளவு சம்பாரிச்சிருக்கலாம், இதெல்லாம் இருக்குது இல்ல. அப்ப நீங்க ஒண்ணுதான் திருப்பி தெளிவா சொல்ற, ராஜாவை நீங்க பிஜேபி எம்பிக்காவை மட்டும்தான் விமர்சிக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி இல்லை, அரசியல நீங்க கேட்டுங்க. நீங்க போய் பிஜேபியில இருக்கலாமா?
அப்படின்னு கேட்கறதுக்கு நியாயமான கேள்வி. பிஜேபியில் அவர் இல்லை இப்போ வரைக்கும், பார்ட்டியில் மெம்பராலாம் பார்ட்டியில் மெம்பராக இல்லை, நீங்கள் போய் பிஜேபியோட சேர்ந்து ஒரு எம்பியாக இருக்கிறீங்களேன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏன் வந்து காப்பிரைட் இஷ்யூவில் கேள்வி இப்படி கேட்குறீங்க அப்படின்றது ஒரு தன்மையாக தான் கேட்க முடியும். அது நியாயமான ஒரு ரைட்ஸை கிளைம் பண்ணுறாரு, அதுக்கு கோர்ட்டில் இது இந்திய சட்டப்படி தான் சட்டத்தின் அடிப்படையில் தான் இளையராஜா கேட்குறாருன்றத உங்கள் வாதம். ஆமாம். அப்போ இன்னொன்று வந்து ராஜாவோட ஸ்டேஜ் ஸ்பீச்சஸை வந்து இவங்க வந்து கொஞ்ச நாளாக வந்து சர்ச்சையாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் வந்து குறிப்பிட்ட நல்ல ஸ்பீச் அது. அதில் வந்து என்னென்னா அது சர்ச்சைலாம் கிடையாது, அவரோட சுயமரியாதையோடு அவர் பேசின இடம். ரோஹிணி வந்து சங்கர் ஒரு மேடையில் இருப்பார், ரோஹிணி இருப்பாங்க. ரோஹிணிகிட்டே எனக்கு சான்ஸ் வாங்கி தெரியா நீ அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், அது சுயமரியாதையோட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் அதை பார்த்தியா எவ்வளோ கர்வத்தோடு இருக்கு, திமிரோட கேட்குறாரு பார்த்தியா அப்படின்னுவாங்க. அது வந்து நீ யார், நீ அவரோட வேலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு ஸ்டேஜ் ஷோ, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட கேட்குறாரு. அது எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு. இன்னொரு ஷோ நான் இன்னொன்று குறிப்பிடுறேன். ஒரு இடத்துல ஆக்டர் கார்த்திக் இருக்கிறாரு, ராஜா அப்படி முன் வரிசையில் கீழே உட்காந்துருப்பாரு. ஆக்டர் கார்த்திக்கும் இன்னொரு ஆர்டிஸ்ட், ஒரு கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டேஜ் ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆக்டர் கார்த்திகை நோக்கி ராஜா ஒரு கேள்வி கேட்பாரு, நீ ஒரு ஹீரோப்பா, நீ ஏன் இப்படி ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கிற. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு விதமான ஆக்வர்டாக வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப ஜென்யூனாக தான் பையன்கிட்டையோ இல்லை தான் ஃப்ரெண்டுக்கிட்டையோ ஒரு நடிப்பு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட பேசுகிற மாதிரி வெளிப்படையாக பேசுவார். நீ ஏன் ஜோக்கர் மாதிரி இருக்க, நீ ஹீரோ, நீ இன்னும் வரணும், ஏன்னா நீ வந்து ஜோக் பண்ணிட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் கர்வம், ஆணவம் இந்த இடத்துக்குள்ளால. இப்போ ராஜா வந்து காலில் எல்லாரையும் உழுக வச்சிட்டாரு பார்த்தீங்களா. இப்போ முதல்வர் வந்து போய் தயாள் அம்மா காலில் விழுகுறாங்க, அது ஒரு பெரியவங்க மரியாதைக்கு விழுகுறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து முதல்வரே விழுகுறாரு, அவரோட அம்மா காலனையுமே கூட விழுறாங்க, துர்கா ஸ்டாலின் காலனையும் கூட எல்லாரும் விழுகுறாங்க. அப்போ இந்த சமூகத்தில் பெரியவர்களோட காலில், தமிழ் சமூகமாக இருக்கட்டும் இல்லை இந்திய சமூகமாக இருக்கட்டும், பெரியவர்களோட காலில் வந்து விழுகிறதுன்றது ஒரு பண்பாடு, ஒரு கல்ச்சராக இருந்துகிட்டு இருக்கு. அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் வந்து அடுத்து சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸும் தமிழ்நாட்டில் இருக்குது தானே. அது இருக்கு, அது நல்லதா கெட்டதான்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் அது யதார்த்தம். ஆமாம், அது உண்மைதான், அதை ஏற்றுக்கிறோம். அப்போ ராஜா காலில் உழுவ மட்டும் பார்த்தியா, அவரும் ஒரு பெரியவர்னு காலில் விழுகட்டும், இல்லை ஒரு மரியாதைக்குரிய நபர்னு காலில் விழுகட்டும், அவர் பார்த்தியா காலில் விழுக வச்சிட்டாரு. அது ஏன் இவ்வளோ சர்ச்சை, நீங்கள் எல்லாரும் காலில் தான் ஏன் மாற்றி மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இயல்பாக விழுகுறீங்க. அதையும் நான் தப்புன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் வந்து அது ராஜா மட்டும் விழுக வச்சிட்டார். எல்லாம் ஜேம்ஸ் வசந்தெல்லாம் எல்லா பேட்டிலையும் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ கர்வம் திமிரு பிடிச்சவர். இப்போ ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் காலிலெல்லாம் யார் காலிலையும் யாரும் விழுகலையா, விழுந்துருக்காங்களே கண்ணு முன்னாடி. ஏன் வாலி எம்எஸ்வி காலில் விழுந்ததுனால நான் பார்த்துருக்கோம், எம்எஸ்வி காலில் விழுந்திருக்காங்க, வாலி அவர் காலில் விழுகிறத பார்த்துருக்குறோம். பெரியவங்கன்ட்டு அப்படி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அங்கெல்லாம் யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. அதுதான் சாதிய தாக்குதல் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது இயல்பாக இருக்குது. இப்போ ராஜா காலில் விழுகும்போது கேள்வி வருது, ராஜா தன்னுடைய படத்திற்கு ஒரு கூலி கேட்கும்போது கேள்வி வருது. ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ராஜாவின் பார்வையில் இருந்து எந்த இடத்திலையுமே தன்னை ஒரு தலித்தாக அடையாளப்படுத்தி கொள்ளாதவர், தன்னை அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னே சில பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மனநிலிருந்து இந்த போக்கை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ கேர் அபவுட் தட், அவருக்கு இதை பற்றியான யோசனையே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அவர் தலித்துன்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, சொல்ல வேண்டாம்னு அவசியம் கிடையாது. அவர் இந்த இதுக்குள்ளால இல்லை. அப்போ நீங்கள் வந்து அவரை சொல்லணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அவரை தமிழர்னு சொல்லுங்கள், இல்லை இந்தியர்னு சொல்லுங்கள், இல்லை இசை மேதைன்னு சொல்லுங்கள், இசை கடவுள்னு சொல்லுங்கள், இசை புத்தர்னு சொல்லுங்கள், ஏதோ சொல்லுங்கள். அவர் வந்து இயல்பாக இருக்கிறார், தான் மியூசிக் போடுறாரு. போன வாரம் கூட ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னா, நீங்கள் என்ன திட்டிக்கிட்டு இருக்கிற நேரங்களில் நான் வந்து ஒரு சிம்போனியை வந்து கிரியேட் பண்ணிட்டேன், அதை பற்றிலாம் நான் கேர் போட்டேன். இருந்தாலும் ஒரு காதுக்கு போகுது இந்த விஷயங்கள் எல்லாமே, சோஷியல் மீடியா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போகுது. இருந்தாலும் நான் அதை வந்து கண்டுக்கல, நான் வந்து என்னோட மற்ற வேலைகளில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அது குறிப்பிட்ட தாக்குதலாக இருக்குல்ல, ராஜா மீது மட்டும் ஏன் இருக்குது. அப்போ தலித் தரப்புகள் ஏன் ராஜாவை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ராஜா தலித்துன்னே சொல்ல தேவையில்ல, ராஜா தன்னோட சாதி அடையாளத்தை சொல்ல தேவையில்ல, எதையும் சொல்ல தேவையில்ல. ராஜா அவருடைய இசையை மட்டும் அவர் செய்யறார். ராஜா இசையின் அடையாளம், அவ்வளவுதான். எல்லாரும் தமிழ் மக்களோட ஒரு சொத்து, உண்மை, தமிழ்நாட்டின் சொத்து, அவ்வளவுதான். அப்போ அதுவா மட்டுமே அவருடைய வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நாம ஆளுக்கு ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அவர் அப்படி இருக்கலாம், அவர் இப்படி இருக்கலாம், அவர் வந்து திராவிடர்னு சொல்லலாம், இல்லை அவரை தலித்துன்னு சொல்லலாம்.
அவர் வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்லாம் பாடி இருந்தாங்க ஒரு காலத்தில், இன்னைக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. அவர் ஏன் சொல்லணும் அதை? அது அவரோட விருப்பம், அவர் சொல்லட்டும் சொல்லாமல் போட்டோம். நம்ம அது கொஸ்டின் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் புரியுது ஆளே கிடையாது. அது நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ நம்ம அவரை சொல்லணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ இவங்க வந்து தலித் தரப்புகள் அவங்க ஏன் ராஜாவை உயர்த்தி பிடிக்கிறாங்களா, இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதி தரப்புகள் இருக்கிறாங்களா, தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய இடைநிலை சாதி தரப்புகள் வெவ்வேறு வகையில் ராஜா மீதான அட்டாக்ஸை வந்து முற்போக்குன்ற போர்வையில் வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம சொன்ன அந்த காலில் விழுகிற விஷயமா இருக்கட்டும், இந்த கர்வமான விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களும் ராஜாவை வந்து பழைய இவனுங்களோட பண்ணையார்த்தனத்தை பண்ண முடியல இன்னைக்கு. இல்லை, அதை நீங்கள் தலித் லென்ஸோட தான் பார்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ இருக்கா? அது ஒரு சாதாரணமாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னு கடந்து ஏன் உங்களால் போக முடியல? இல்லை, சாதாரணமாக எல்லார் மீதும் எல்லாருக்கும் விமர்சனம்லாம் வந்துடுறது கிடையாது. எல்லாரையும் சாதாரணமாலாம் இப்போ ரகுமான் இருக்கிறாரு. ரகுமான் வந்து முதல் படம் வந்து ரோஜா. ஆமாம், 92 படம். ஆகஸ்ட்டோ என்னமோ மாதம் வருது, ஆகஸ்ட் மாதம்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் பாபரி பள்ளி இடிக்கப்படுது. அப்போ 92ல் வந்து ஒரு பெரிய, அதுக்கப்புறம் இந்திய அரசியலே மாறிடுச்சு. 92க்கு பிறகு இந்திய அரசியலே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பாம்பே பண்ணுறாரு, அந்த ரோஜா பாம்பே அப்படி லைனாக மணிரத்னத்தோட படங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் சங்கரோட படங்கள்லாம் பண்ணுறாரு. அப்போ அது மீறி கேள்வியே இல்லை. ரோஜா இஸ்லாமிய விருப்ப படம், பாம்பே இஸ்லாமிய விருப்ப படம். அதுக்கப்புறம் சங்கரோட படங்கள் பிரச்சனைக்குரிய படங்கள், அரசியல் ரீதியாக இந்த தரப்புகளே சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ படங்கள் வந்து ரகுமான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரகுமான் மீது கேள்வியே இல்லை, விமர்சனமே இல்லை. அவர் மீது அரசியல் பார்வையே நீங்கள் வைக்க மாட்டேன். அவர் அரசியல்லாம் கடந்துட்டார். அவர் வந்து ஒரு ஆன்மீக தரப்பாக இருக்கிறார். அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல. ரகுமான்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு அவர் வந்து கேரளா ஸ்டோரிஸ் எடுத்த இந்தியா முழுக்க சர்ச்சையான படம் வந்து கேரளா ஸ்டோரிஸ். மிக மோசமான வெறுப்பக்கன ஒரு படம் கேரளா ஸ்டோரிஸ். கேரளா கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிக்குது, கேரளா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த படத்தை குறித்து பிரதமர் மோடி வந்து போய் தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறார். வீதி வீதியாக போய் வந்து அந்த படத்தை போட்டு காமிச்சு இஸ்லாமிய வெறுப்பை ஊட்டிக்கிட்டு இருக்கு அந்த சங் பரிவார் கும்பல்கள். சரி, அந்த படத்தை எடுத்த டைரக்டரோட அடுத்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. யார்? ரகுமான் போடுறாரு. ஏன் ரகுமான் மீது உங்க கை நீளவே மாட்டேங்குது? ஏன் நீளல்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன காரணத்தை கற்பிக்க விரும்புறீங்க? இல்ல, ரகுமானை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த சேஃப்கார்ட் பண்றதுக்கான அரசியல் எந்த இடத்துல இருக்குது? ராஜாவை நோண்டுறது, ராஜா வந்து பாவையில் அவங்க அண்ணன் தாத்தா காலத்துலேருந்து நோண்டி ராஜாவை நோண்டி எடுத்துட்டு வராங்க. ராஜாவை பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் போனார், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, இது இருந்துச்சு, இவ்வளோ வரலாறு நோண்டுறாங்க ராஜாவுக்கு. ராஜா அங்கே போனார், அவர் ஏன் தேவர் மகனுக்கு போட்டார், அவர் ஏன் பெரியார் படத்துக்கு பண்ணார், இது எல்லாம் ராஜாவுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு பெரிய ரகுமான் மேலே சுத்தலங்கிறீங்க நீங்க? சுத்தலை. இப்போ என்ன காரணம்னு சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன். இப்போ ரகுமானோட இப்போ நம்ம எல்லாருக்கு பின்னாடி சாதி மதம் அரசியல் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ஷாருக் கான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, எச்சி துப்பிட்டாருன்னாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. அமீர் கான் வந்து லால் சிங் சதான்ட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து மலேரியான்னு ஒன்று சொல்கிறாரு, அந்த கலவரங்களை. அதுக்கு வந்து அமீர் கான் மீது ஒரு தாக்குதல். அமீர் கான் அப்புறம் கடைசியில் சென்னையிலே வந்து செட்டில் ஆகிறார். அமீர் கான், ஷாருக் கான், அந்த மாதிரி முஸ்லீம்கள் மீது அதாவது பெரிய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் மீது வெவ்வேறு வகையில் அட்டாக்ஸ் நடக்குது இந்தியா முழுக்க. முஸ்லீம் ப்ரொடியூசர்ஸ் மேலே, ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ், இது எல்லார் மேலேயும் நடக்குது. அப்போ ரகுமான் மீதும் நார்த்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரகுமான் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்ற பேரில் நார்த்தில் அந்த ஸ்டேஜ் ஷோ கேன்சல் பண்ணதாக இருக்கலாம். இல்லை ரகுமான் வந்து வடக்கில் வந்து ரகுமானை புறக்கணிக்கும் போது ரகுமான் வந்து தன்னை வந்து தமிழர்னு சொன்னதாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இப்போ கூட ரீசனாக ரகுமான் மேலே ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு. அவருடைய இந்த இசை ஷோவில் நடந்த சில சம்பவங்கள் அதுவும் சர்ச்சைக்குள்ளாச்சு. இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ ரகுமான் மீது சர்ச்சையே இல்லையான்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த சர்ச்சை எல்லாமே இந்துத்துவ அரசியலிருந்து வரக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் மீதும் ரகுமானுக்கும் வருது. அப்போ வருது. ஆனால் ரகுமான தமிழ்நாட்டு சூழலில் கடந்த 20 வருஷமாக ரகுமான் வைரமுத்து கூட்டணி. நீங்கள் இந்த லாபியை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரகுமான் வைரமுத்து கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து இவர் மணிரத்னம். ஆமாம், இந்த கூட்டணி தான் ஒரு 20 வருஷம் பெரிய இது பண்ணுது. ரீசெண்டாக ரகுமான் வைரமுத்து கூட்டணி அமையல. இப்போ இல்லை, அது வந்து அந்த மீ டூ பிரச்சனைக்கு அப்புறம் அமையல. ரகுமானுக்கும் அவங்களுக்கும் வேற ஏதோ ஒரு
பர்சனலான விஷயங்களாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போ இந்த 20 வருஷமாக பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்துது. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ரகுமானோட அப்பா வந்து ஆர்கே சேகர். ஆர்கே சேகர் மலையாளத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய ஒரு, ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க திருவள்ளூர் பகுதி தான். அப்போ ஆர்கே சேகர் வந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்குது, அதுலேருந்து தான் ரகுமான் வர்றார். ஆமாம். அப்போ நம்ம ஒரு கல்ச்சரல் கேபிட்டலை நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோர்த் எஸ்டேட்லேயே பேசியிருக்கோம், கலாச்சார மூலதனம் எல்லாருக்கும் இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படி பார்க்குறோம், அப்போ வந்து இடஒதுக்கீடு எப்படி பார்க்குறோம். இப்போ உங்கள் வீட்டில் அப்பா படிச்சிருக்கிறாரா, அம்மா படிச்சிருக்கிறாங்களா, இல்லை மாமா சித்தப்பா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பார்த்து சுற்றி இதெல்லாம் பார்க்கும் போது அந்த இடஒதுக்கீடு இதற்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் உருவாகுது. அப்போ அதற்கான கலாச்சார கேபிட்டல் இருக்குதா. இப்போ வந்து ஒரு பார்ப்பன வீட்டோ இல்லை ஒரு முதலியார் வீட்லேயோ இல்லை ஒரு செட்டியார் வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தலித் சமூகத்திலையோ இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்த வளர்கிற குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போ ரகுமானோட அப்பா யாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், செங்குந்த முதலியார் கம்யூனிட்டியை சேர்ந்த ஆள். அப்போ அதுலேருந்து அவங்களோட மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கும்போது எனக்கு இயல்பாக மியூசிக் பற்றியான ஒரு தொடர்பு கிடைக்குது. புரியுது. அப்புறம் ராஜாவுக்கு வராங்க, ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்களில் வேலை செய்கிறார், அதுக்கப்புறம் 92 வர்றாரு. அப்போ 92 இந்திய அரசியல் இருக்குல்ல, இந்திய அரசியல் வந்து 92 அந்த பாபரி பிள்ளைக்கு பின்பு மாறினதுக்கு பின்பு பார்த்தோம்னா அதுக்கு ரகுமான பயன்படுத்திக்கிறாங்க. ரோஜாவில், பாம்பேயில், அதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கர் படங்களில், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வகையான இந்திய தேசிய படங்களாக இருக்கும், இல்லை அது ஒரு வகையான இந்து தேசிய படங்களாக இருக்கும். அந்த பேட்ரியார்க்கை வந்து இது பண்ணுற மாதிரியான படங்களாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த விஜயகாந்த் படங்கள், வல்லரசு, வாஞ்சிநாதன், இது எல்லாம் வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் ரகுமானும் வர்றாரு. அப்போ ரகுமானை சேஃப் ஜோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கூட்டணி சொன்னல முன்னாடி, வைரமுத்து, மணிரத்னம், ரகுமான் கூட்டணி, இந்த கூட்டணி ஒரு வகையான திராவிட அரசியலோட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆனால் என்ன பிரச்சனை? கனெக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. இல்லை, நீங்கள் இப்போ நான் எதிர்க்க இந்த கேள்வி கேட்குறேன்னா, ரகுமானை வந்து இப்போ நீங்கள் முதல்லையே வந்து துவக்கத்தில் நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்டேன், எந்த இடத்துலையுமே இளையராஜா தன்னை தலித் வட்டத்துக்குள்ளே சுருக்காத நபர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொன்னீங்க அவர் சுருக்கிறாரோ சுருக்கலையோங்க ஒரு பார்வை வந்து இயல்பாக இருக்குதான்னு சொல்கிறீங்க. ரகுமானை இன்னைக்கு நீங்கள் திருப்பி இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் சுருக்குறீங்க. அவர் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்கிறது எதன் வெளிப்பாடுன்னு கேட்குறேன். இல்லை, நான் அவர் சாதிய வட்டத்துலாம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உதாரணத்தை இல்லை, இப்போ ரகுமான் முஸ்லீம் தான், ரகுமானோட பசங்க முஸ்லீம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம கலாச்சார மூலதனம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இங்கே கல்ச்சுரல் கேபிட்டல், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க இல்லை கிறிஸ்துவத்துக்கு போங்க, எல்லாத்திற்குள்ளாலையும் போங்க. அப்போ இங்கே அந்த வர்க்கம் நம்ம இதை வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்களால் புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கல்களை ஒரு சமூக அரசியல் பார்வையோட அந்த தளங்களுக்கு புள்ளால் போய் புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட அந்த சூழல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புகழ், இது அந்த புகழ் வெளிச்சத்தை எத்தனை காலத்துக்கு தக்க வைக்கிறோம், அந்த புகழ் வெளிச்சம் வந்து நம்மளை எந்த வகையில் ஒரு விதமான பாதுகாப்பு உருவாகுது, ஏன் சர்ச்சையே ஆகாமல் வருது. ரோஜா படத்துலேருந்து வராரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே, நான் இப்போது இது நீங்கள் கேட்டதுனால எனக்கு தோணுது கேட்குறேன், இந்த சேம் திங் இவனுக்கு அப்ளை ஆகுமா? இவனும் சர்ச்சையில் சிக்கலை, இவனும் வந்து பல படங்களுக்கு வந்து பாட்டு எழுதியிருக்காரு, இவன் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டாரு, அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போகிறார் அஸ்வத். இல்லை, பிரச்சனை இல்லைலாம் கிடையாது. இப்போ கல்ச்சரல் கேபிட்டலை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் இது அந்த உதாரணத்தை சொல்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து முஸ்லீமாக வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தலித்திலிருந்து முஸ்லீமாக வந்தாலும் இவனுக்கு பிரச்சனை இல்லை தானே இந்த சமூகத்தில். அதுதான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கேஸ்ட் இஸ் நாட் அன் இஷ்யூன்னு நான் கேட்குறேன். அது இஷ்யூ தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு இடைநிலை சாதிகள்லேருந்து வர்றாங்கல்ல, இப்போ அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு கலாச்சார மூலதனம் இருக்கும். அப்போ அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருந்திருக்காங்களா, தீண்டாமை அனுபவிச்சிருக்கிறாங்களா, இல்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ எங்கள் அப்பா ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னு வைங்க, இப்போ எங்கள் அப்பாவோட வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு மருத்துவத்துறை சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே எங்கள் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இப்படி வரும். அந்த வாய்ப்பு, அந்த கிடைக்கக்கூடிய வெல்த்து, இது எல்லாமே இருக்குது. அப்போ நான் சாதியை டைரெக்டாக சொல்லலை இதை. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சமூகத்தில் எப்படி கிடைக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுஜித்ரா வந்து ஒரு பேட்டியில் வந்து பிராமின் கனெக்ஷனில் சொல்கிறாங்க. அதில் வந்து கியூட்ல அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ வந்து அதில் என்னென்னா ஸ்கூலில் பாடி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பாடி இருக்கிறாங்க போல இருக்கு.
அது பாடினதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாய்ப்புகள் எப்படி வருது? நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது, நான் அந்த கேஸ்ட் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க, நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இளையராஜாவையும் ரகுமானும் நீங்கள் ஒப்பிடும்போது பிகாஸ் ஆஃப் இந்த கல்ச்சுரல் கேபிட்டல் வந்து இருக்கிறதுனால மட்டுமே ரகுமான் மேலே விமர்சனம் இல்லைன்னு சொல்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறேன். ரகுமானுக்கு விமர்சனம் இல்லைன்னு, அப்போ ரகுமான் மீது சேஃப்கார்டு இங்கே திமுக தரப்புகள் இருக்குல்ல, திமுகன்னு சொல்கிறத தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அந்த இடைநிலை சாதி லாபி, அந்த லாபி வந்து எந்தெந்த வகையில் அதோட அரசியல் இடைநிலை சாதி அடையாள அரசியல், நான் தெளிவாக சொல்கிறேன், இடைநிலை சாதி அந்த அடையாள அரசியல் வந்து கிட்டத்தட்ட பெரியார் சொன்ன மாதிரியான ஒரு அதாவது பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியல். அப்போ அந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலில் தலித்துகள் ஏதோ ஒரு வகையில் வந்து இங்கே வந்து சப்ரஸ் தான் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசியலில் உயர் சாதிகள் வந்து தமிழ்நாட்டிற்குள்ளால கொஞ்சம் கொளுத்துருக்கு. அதாவது பிற்படுத்தப்பட்டோர் கிடையாது, நான் தெளிவாக சொல்கிறேன், உயர் சாதிகள், அவர்கள் பார்ப்பனர்களும் கிடையாது. அப்போ அந்த உயர் சாதிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் மினிஸ்டர்ஸ்லேருந்து எம்எல்ஏஸ்லேருந்து இங்கே தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ அந்த தரப்புகளோட வெல்த் இருக்குல்ல, அந்த வெல்த்து தான் நமக்கு கொஸ்டின் இருக்குது. இப்போ அந்த வெல்த்து தான் கல்ச்சுரல் கேபிட்டலாக மாறுது. எப்படி அங்கே பிராமின் கனெக்ஷன் ஒர்க் ஆகுதோ, அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலியாரோ செட்டியாரோ நாயுடோ நாயக்கரோ இந்த இது இருக்குல்ல, ரெட்டியோ, இந்த வெல்த் இருக்குல்ல, அவர்களுக்கு வந்து ஒரு எஸ்டேட்ஸ் இருக்கும், பெரிய தோட்டங்கள் இருக்கும், சொத்துகள் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு, இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு துறையில இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெல்த்தை நம்ம அந்த கல்ச்சுரல் கலாச்சார மூலதனம் வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும் இல்லை, இடைநிலை சாதிகளுக்கும் இருக்கு. ஓகே, அதாவது இளையராஜாவுக்கு வரக்கூடிய அந்த சப்ரஷன் ரஹ்மானுக்கு வரலங்கிறது தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், ரகுமான் மீது இப்போ கேரளா ஸ்டோரி இந்தியாவே வெறுத்த ஒரு படங்க. முஸ்லீம் சமூகம் மிக இதுவாகவே எதிர்த்த ஒரு படம். கேரளா சிபிஎம் கவர்மெண்ட் எடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட எடுத்துருக்கு, டிஎம்கே கவர்மெண்ட் கூட எடுத்துருக்கு. இப்போ அந்த படத்தை எடுத்த டேரக்டரோட நீங்கள் அடுத்து கை கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களோட பாலிடிக்ஸ் என்ன? இல்லை, நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. இளையராஜா மீது இப்படியாக எதனா விமர்சனம் வந்திருக்குதா? தேவர்மானத்துக்கு வச்சிருக்காங்கல்ல, ஏன் நீங்கள் பெரியார் படத்துக்கு ஏன் பண்ணலைன்னாங்க, இவங்க 4th எஸ்டேட்லேயே இன்னொருத்தர் வந்து பண்ணாருன்னாங்க. இப்போ நம்ம பதிப்பாளர் சரவணந்தங்கப்பா வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து நம்மளுடைய 4th எஸ்டேட் பேட்லேயே கொடுத்துருந்தாரு. தட் இஸ் ஃபைன், நான் ஒத்துக்கிறேன், அந்த மாதிரி விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இளையராஜாவுக்கு நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்கிறத இதோட ஒப்பிட்டு பார்க்கணுமா நான் கேட்குறேன். இதோட ஒப்பிட்டு பார்த்தாகணுமா? இல்லை, இதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நான் வந்து ரகுமானையும் இளையராஜாவையும் நீங்கள் சண்டை மூட்டி விடுறீங்களான்னு கேட்குறேன். அதான் என் கேள்வி. ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தரப்புகளை ஒரு ஒரு படமாக நான் சொல்கிறதுக்காக தான் இந்த உதாரணம் எடுத்துருவாங்க. அப்போ நான் இவங்க 2 பேரையும் நேர் எதிர் துருவமாகவோ, 2 பேருமே தமிழ் சமூகத்தோட அசட்டு தான், சொத்து தான் அது. அப்போ நம்ம 2 பேரையும் நேர் எதிர் துருவமாக, அப்போ நம்ம இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில டாட் பாயிண்ட்ஸ் வந்து வழியாக, இப்போ ரஜினியின் வழியாக இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை ஏன் எப்படி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ வந்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரஜினியை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்து நம்ம பேசுகிறோம்ல. அப்போ ராஜாவும் ரகுமானும் இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபி அரசால் ஒடுக்கப்படுற சமூகத்திலேருந்து வரக்கூடிய தரப்பு. அவர் முஸ்லீமே, ஒரு தலித். ஆமாம், 2 பேருமே சப்ரஷனுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சமூகங்கள் தான் இன்னைக்கு 2 பேருமே. அப்போ அந்த 2 பேருக்கும் இப்போ ரகுமானுக்கு நான் அந்த முதலியார் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்து அந்த பெல்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு தான் சொல்கிறேனே தவிர ரகுமான முஸ்லீம் இல்லைன்னா சொல்கிறேன். ரகுமான் முஸ்லீம் தான், ரகுமானுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா தலைமுறைகளும் முஸ்லீம் தான். அது வந்து களிமா சொல்லிட்டாவே அவர்கள் முஸ்லீம் தான், முஸ்லீம் இல்லைன்ற இடத்துக்குள்ளால நான் போகலை. அப்போ அந்த சமூக மூலதனத்தையும் அந்த கலாச்சார மூலதனத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் ரகுமானுக்கு பின்னாடி அந்த உதாரணத்தை நான் வைக்கிறேனே தவிர ரகுமான முஸ்லீம் இல்லைன்னு கேன்சல் பண்ணுறதுக்கு கிடையாது. இன்னொன்று, ரகுமானையும் ராஜாவையும் நேர் எதிராக வைக்கிறதுக்காகவும் இதை புரிஞ்சக்கூடாது. ஏன் ஒரு பக்கம் வந்து ராஜாவை வந்து கண்மூடித்தனமாக தலித்துகள் ஆதரிக்கிறாங்க, இல்லை தலித் இன்டெலெக்சுவல்ஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்லாம் இந்த தரப்புகள் வந்து இந்த சவர்ணா தரப்புகள்னு இவங்க சொல்லக்கூடிய சவர்ணா தரப்புகள் எல்லாம் வந்து தலித்துகள் வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ராஜா பார்த்தீங்களா பிஜேபிக்கு போயிட்டாரு அப்படின்னு ராஜா மீது அப்படி இப்படின்னு இருந்ததோ. நீலமோ அல்லது இயக்குனர் பா ரஞ்சித்தோ கூட எந்த இடத்துலையுமே இளையராஜா அவர்கள் மீது விமர்சனம் வச்சதே கிடையாது. ஆனால் தே ஆர் ஆன்டி ஃபேசிஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி ஃபேசிஸ்டாக வந்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஆதரிப்பதற்கான காரணமோ தளமோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தலித்துங்கிறது தானே, வேற என்ன இருக்கு?
ஆமாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, வந்தா தீட்டு, நடந்தா தீட்டு, இப்படி பார்த்த ஒரு சமூகத்துல இருந்து அந்த இசையை எல்லாரோட காதுக்குள்ளாலையும் அந்த கேட்க வச்சிருக்கிறாருல்ல, அது புரட்சி தான். அப்போ நீங்கள் தொட்டாவே தீட்டு, பார்த்தா தீட்டு, நடந்தா தீட்டு, வந்தா தீட்டு, உள்ளே வராத இப்படின்ற ஒரு தளத்துல இருந்து ஒரு ஒரு மனிதர் உள்ளே வராரு. உள்ளே வந்து அவரோட இசையை கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அது கிட்டத்தட்ட இந்திய சமூகத்தில் இப்போ இந்திய இசை வந்து பார்ப்பானிய ஆதிக்கத்திற்குள்ளால தான் இருக்குது. ஆமாம், உண்மைதான். அப்போ அந்த இசைக்குள்ளால் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பானிய ஆதிக்கத்திற்குள்ளால தான் இருக்குது இசை. அப்போ அந்த இசையில் ராஜா போய் செல்வாக்கு செலுத்துறாரு. ஒரு 30, 40, 50 வருஷமா தமிழ் இசையை வந்து புரட்டி போட்டு மாற்றியாச்சு. இன்னைக்கு ஐஐடிக்குள்ளேயும் போயாச்சு, ஐஐடிலையும் போயாச்சு. இப்போ ஐஐடிக்குள்ளால போனதே கூட இப்போ இன்னைக்கு பிஜேபிக்கு போனாங்கல்ல, இந்த தரப்புகள் அங்கீகரிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட தரப்புகள் தமிழ்நாடு மியூசிக் காலேஜில் அவருக்கு ஒரு சேர் கொடுத்துருக்கணும். ஓகே, அவர் முக்கியமான நகர்வாக இருந்திருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகங்கள் அவரோட குறிப்புகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கணும். இன்னொன்று கேள்வி எனக்கு இருக்குது. நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து அவரை வந்து இப்போது பாஜக அங்கீகரிக்குது, மற்றவர்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசுகிறவங்க இளையராஜாவை அங்கீகரிக்கவே இல்லைன்னு நீங்கள் புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, முற்போக்கு பேசுகிறவங்கன்னா பேசுகிறவங்க விஷயம் கிடையாது, அரசு அங்கீகரிக்கணும். கலைஞர் கருணாநிதி இளையராஜாவை பற்றி பேசலையா? முற்போக்கு பேசுகிறவங்க யாருமே பேசலையா? இசைஞானின் பட்டத்தை கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கலைஞர் தான், அதெல்லாம் விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அரசு ரீதியாக என்ன அங்கீகாரங்கள் கிடச்சிருக்கு? சின்ன சின்ன கலைஞர் இருக்கும்போது சின்ன சின்ன மேடைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சினிமா மேடைகள் வந்து அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா எல்லா சினிமா கலைஞர்களையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு விழா பண்ணுவார், பாராட்டு விழா நடந்துக்கிட்டே இருக்கும்னு வைங்களேன். அது வந்து கலைஞரோட அவரோட ஒரு பாணி அது. ஆனால் நீங்கள் அரசு ரீதியாக ராஜாவோட குறிப்புகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளால் போயிருக்கா? இப்போ வெளிநாடுகளில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இசைன்றது வந்து பெரிய இப்போ ஈரானில், ஹங்கேரியில் இருக்கிற மாதிரி, இல்லை டர்க்கியில் இருக்கிற மாதிரிலாம் வந்து பெரிய ஒரு 10,000 பேர் 20,000 பேர் உட்காரும்போது ஆர்கெஸ்ட்ரா மாதிரிலாம் இருக்காது. அப்போ இந்திய இசைன்றது ஒரு சினிமாவின் வழியாக தான் வந்திருக்கு மக்கள் மத்தியில். இப்போ அந்த இடத்துல இன்றைக்கி ராஜா சிம்பனி வாசித்து ஒரு 1,00,000 பேர் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலலாம் அப்படி கிடையாது. அதாவது வந்த பீரியடில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிற்பாங்க. புரியுது. அப்போ இந்திய இசைன்றது வந்து கிட்டத்தட்ட சினிமாவின் வழியாக தான். மிச்ச இசையெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாரதகான சபாலியோ இல்லை எங்கேயோ பாடுவாங்க, அதற்குள்ளால மற்ற பெருவாரியான மக்கள் உள்ளே போக முடியாது. அப்போ சினிமா இசை வந்து இங்கே மக்கள் இசையாக மாறுது. உண்மைதான். அப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி, ஈரானில் இருக்கிற மாதிரி, டர்க்கியில் இருக்கிற மாதிரி, உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற மாதிரிலாம் வந்து இங்கே இசை கிடையாது. அப்போ இந்த இசையை வந்து நீங்கள் வந்து அதற்குள்ளால ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒருத்தர் வராருல்ல, இப்போ அந்த குறிப்புகள் இந்தியாவில் ஒரு சோஷியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு உள்ளே எடுத்துருக்கணும். இன்னும் தமிழ்நாடு அரசு அல்லது முற்போக்கு பேசக்கூடிய திராவிட இயக்கங்கள் இன்னும் அவரை அதிகமாக அங்கீகரிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ கீழடி வந்து ஆய்வு மையம் வச்சாங்க, இதெல்லாம் இருக்குல்ல, இங்கே கீழடிக்கு வந்து இது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் கல்ச்சரல் அசட். நம்ம தான் சொல்கிறோம் தமிழ் சமூகத்தோட சொத்து. ஆமாம், தமிழ் சமூகத்தோட சொத்தை எதுக்கு போய் ஐஐடி கிட்ட கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் கொடுக்க விட்டீங்க? நீங்கள் தமிழ்நாடு மியூசிக் காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தானே இருக்குது. மியூசிக் காலேஜில் நீங்கள் வச்சுருக்க முடியும்ல. எனக்கு ராஜா பிடிக்குங்க, நீங்கள் நல்லவருங்க, உங்கள் மூஞ்சிக்கு நேரம் உங்கள் முகஸ்துதிக்காக நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன். ஆனால் என்ன நடந்துச்சு? அவர் பிகாஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். அது 3 வருஷம் தானேங்க. நீங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் செம்மொழி மாநாடு பண்ணீங்க. செம்மொழி மாநாடுக்கு நீங்கள் துபாயில் போய் இப்போ முதல்வர் போய் பார்த்துட்டு வர்றாரு, யார்? ரஹ்மானோட ஸ்டுடியோவுக்கு. செம்மொழி மாநாடு தமிழில் ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, அதற்கு ராஜாவை அழைக்கல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வேண்டுமென்றே குறிப்பிட்டு ராஜாவை ஒடுக்கணும்னு அரசு இயந்திரமே இயங்குதுன்னு சொல்றீங்க அஸ்வத். ராஜாவை ஒடுக்குதுன்னா இல்லை, அப்போ ஏன் கூப்பிடல போனாரா ராஜா? இல்லை அவருக்கு இன்விடேஷன் போச்சா? இல்லை அவர் ஏன் இசையமைக்கல செம்மொழி மாநாட்டிற்கு? அவர் வந்து இந்த பக்கம் வந்து சைவத்திற்கு சிவனுக்கு பாடுறாரு, எல்லாம் பண்ணிட்டு தான். திருவாசகம் எல்லாத்துக்குமே பண்றாரு, திருவாசகம்லாம் பாடியிருக்கிறார். இன்னும் கூட சில குறிப்புகள் பாடியிருக்கிறதா சொல்கிறாரு, அது இன்னும் ரிலீஸ் பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு நடத்தின ஒரு செம்மொழி மாநாடு, அதில் நீங்கள் எதுவுமே அங்கீகரிக்கலை. வேறு என்ன தமிழ்நாட்டின் வழியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குது? இந்த வசைகள் தான் கிடைக்குது. ஏன் காலில் விழுந்தாரு, அதாவது காலில் விழுகிறாங்க, அவர் திமுரு பிடிச்சவர், கர்வம் பிடிச்சவர், காசு கலையிறாரு, இந்த வசைகள் மட்டும்தான் கிடைக்குதே தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. இல்லைன்னா அதீத புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி வந்து ஒன்றுக்குமே பயன்படாத ஒரு புகழ்ச்சி.
சும்மா ஒரு மூஞ்சிக்கு நேரம் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பின்னாடி போய்ட்டு குத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அருள் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா அப்படி கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி போய் என்ன வேலை பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் தலித் லென்ஸின் வழியாக பார்க்குறதுன்றது வந்து எல்லா விஷயத்தையும் தலித் லென்ஸின் வழியாக பார்க்குறது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா விஷயத்தையும் இந்தியாவை தலித் லென்ஸ் வழியாகவோ இல்லை முஸ்லீம் லென்ஸ் வழியாகவோ ஒரு முஸ்லீம் இந்தியாவை எப்படி பார்க்குறான், அந்த முஸ்லீம் தன்னோட சக மனிதர்களே என்னவா பார்க்குறான், ஒரு தலித் தன்னோட சக மனிதர்களே என்னவா பார்க்குறான். ஏன்னா அந்த தலித்துகள் தான் தெரியும் தன்னை எப்படி எப்படிலாம் ஒடுக்குறான்ட்டு. ஓகே, ஆனால் இதில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கேட்க விரும்புகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு தலித் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், நான் தலித் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், நான் வந்து இளையராஜாவுடைய ஒரு தீவிரமான ரசிகன், நான் ரசிகனாக இருக்கேன். நீங்கள் சொல்லக்கூடிய பார்வையிலிருந்து அவர் அணுகணும்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பார்வையாக இருக்கும்போது அந்நியப்பற்ற மாட்டான்னு கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு பொது சமூகத்தில் இளையராஜாவோட ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து நான் ஒருத்தரை பேர் எடுக்கும்போது சொல்கிறாரு, வேலு பிரபாகரன் சொல்கிற இயக்குனர் வேலு பிரபாகரன் சொன்னார், அவருடைய காலில் வந்து எல்லா பிராமணர்களும் வந்து காலில் விழுவாங்க, அவர் அந்த அளவுக்கு சாதிகளை கடந்து போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லா இடங்கள்லையுமே அவர் ரசிகர்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய பார்வையிலிருந்து அணுகணும் அப்படின்னா அந்நியப்பட்டு விட மாட்டாரா இளையராஜான்னு நான் கேட்குறேன். இல்லை, இளையராஜாவை வந்து நாம அதாவது ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக தலித் லென்ஸின் வழியாக நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே, அரசியல் தரப்பு அந்த தெளிவுக்காக தான் கேட்குறேன். அரசியல் பேசுகிறவங்க கிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்க கிட்ட சொல்கிறேன். சாதாரண மக்கள் ராஜாவோட இசையும் கொண்டாடுவாங்க, ரகுமானையும் கொண்டாடுவாங்க, எம்எஸ்வியும் கொண்டாடுவாங்க, ரசிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு அதை பற்றியான பெரிய அது தலித்துகளாக இருக்கலாம், இல்லை தலித் அல்லாதவர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், அது காதில் இசை கேட்குது, நல்லா இருக்குது, ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தலித் உளவியல்லேருந்து புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை. ஒரு தலித் எப்படி எப்படிலாம் தன்னோட உளவியல் ரீதியாக இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறான்னு ஒரு தலித்தோட மனநிலையிலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு நம்ம ஒரு சோஷியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட்டாவோ அந்த தளத்தில் சொல்கிறோம், இல்லை ஒரு அரசியல்வாதியாவோ நம்ம வந்து ஒரு முஸ்லீம் எப்படி எப்படிலாம் ஒடுக்கப்படுறான்ட்டு முஸ்லீம் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் ஒரு தலித்தோட பார்வையில் பாருங்கள், இல்லை அவர் ஒரு தலித்துகள் சொல்கிறத கேளுங்க, அதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். முஸ்லீம்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லை ஒரு முஸ்லீமோட கண்ணாடியிலேருந்து இந்தியாவுக்கு. இல்லை, இது எங்கே வருதுன்னா இறுதியான கேள்வி கேட்குறேன், இது எங்கே வருதுன்னா இப்போ இயக்குனர் ரஞ்சித் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, தனிச்சு நிற்போம், நாங்களுடைய யூனிக்காக தான் பேசுவோம், எங்களுடைய தனித்த குரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு இது இட்டு செல்லாதான்னு கேட்குறேன். அங்கே அதை நோக்கி நகர்த்தாதான்னு கேட்குறேன் அஸ்வத்தோட பார்வை. இப்போ ரஞ்சித்தை வைப்போம், அப்படி கொஞ்சம் மால்கம் எக்ஸ்க்கு வரும். மால்கம் எக்ஸ் வந்து அன்னைக்கு பார்க்கும்போது மால்கம் எக்ஸை வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து தனிச்சு போகிறீங்க. அன்னைக்கு இருந்த அமெரிக்காவில், அன்னைக்கு இருந்த ஒயிட் அமெரிக்காவில், இன்றைக்கும் அது ஒரு ஒயிட் அமெரிக்கா தான், இன்றைக்கும் ஒரு அந்த ஒரு இனவாதம் கருப்பினம் பிளாக் லிவ்ஸ் மேட்டர் தான் இன்றைக்கும் இருக்கு. அப்போ அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு ஒபாமா இருந்திருக்கிறார், அது விஷயம் இருக்கு. மாற்றங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு மால்கம் எக்ஸ் இருந்திருக்காங்க, பிளாக் பேந்தர்ஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் ஏன் இவ்வளோ இப்படி இருக்கிறீங்க, ஒயிட்ஸ் எல்லாம் இப்படி கிடையாது இல்லை. அப்போ இந்த சிஸ்டம் என்னவா இருக்குது? இப்போ ரஞ்சித் சொல்கிறது என்னென்னா, இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மைவாத ஹிந்துத்துவ சிஸ்டமாக இருக்குது, ஹிந்து சிஸ்டமாக இருக்குது. அப்போ அந்த ஹிந்து சிஸ்டம்குள்ளால நான் ஏன் அடாப்ட் ஆகணும்? இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை தான் பேசுகிறாரு அவர். திருப்பி சொல்ல வரத ஒரு பன்மைத்துவமாக எல்லாரையும் உள்ளடக்கிய அரசியல். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒற்றைப்படையான ஒரு அரசியலுக்குள்ளால வந்துட்டு அந்த அரசியலுக்குள்ளால நீயும் வந்து இணைஞ்சிரு. நாங்கள் ஒரு இந்து அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த அரசியலில் நீ வந்து உள்ளே வந்து சேர்ந்து. அந்த மாதிரி யாரும் கூப்பிடல, அந்த மாதிரி யாருமே மைய நீரோட்டம் இல்லை. அதான் திருப்பி சொன்னீங்க, மைய நீரோட்டத்தை வந்து இந்து நீரோட்டம்னு நீங்கள் வந்து போன தடவை சொன்னீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். மைய நீரோட்டம் அப்படிங்கிறது இந்து நீரோட்டத்தை கடந்த ஒன்று தான் மைய நீரோட்டம். அதனால தான் பேர் மைய நீரோட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்போ திரும்ப சொல்கிற மைய நீரோட்டம் வந்து இந்து நீரோட்டமா? திரும்ப ஏன் அந்த வார்த்தை டோன் பண்ணணும், எது காய்கறி? அப்போ இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்க்கு மைய நீரோட்டத்துக்கு அப்போ இங்கே ஒரு பொது புத்தியில் ஒரு முற்போக்கு பேசக்கூடிய தரப்புகள் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு தரப்புகள் இருக்கிறாங்கல்ல. ஆமாம், அந்த தரப்புகளோட காமன் சென்ஸ் இருக்குது. அந்த பொது புத்தி ஒரு ஹிந்து மெஜாரிட்டேரியன் புத்தின்னு நான் சொல்கிறேன். திருப்பி நான் அந்த கேள்வியை நான் திருப்பி கூர்மைப்படுத்துகிறேன். தோழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பொது மைய நீரோட்டம் என்பது இந்து நீரோட்டம்னு சொல்ல வருகிறாரா அஸ்வத்? இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அதை வந்து அப்படின்னு சொல்ல? ஒரு நிமிஷம். இப்போ திருமா பேசுறதுக்கும்
ஒரு காங்கிரஸ் பேசுறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. காங்கிரஸும் மைய நீரோட காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஒரு திரும்ப பேசுறவங்க பேசவே கூடாதாங்க? இல்ல அது எப்படி நீங்க பேச மாட்டாங்கன்னு சொல்ல இல்ல, வரீங்க? காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வேறங்க. ஓகே, காங்கிரஸ் சொல்றக்கூடிய இது காங்கிரஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டாங்கன்றது விஷயம் கிடையாது. காங்கிரஸோட அந்த நேருவியன் ஐடியான்னு அவங்க சொல்றாங்கல்ல, அது எந்த ஐடியா? கேள்வி நம்ம சித்தாந்த ரீதியா போறோம். அந்த நேருவியன் பார்வைன்றது என்ன? சிபிஎம் வைக்கக்கூடிய இந்திய தேசிய பார்வை என்ன? அப்ப எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி பார்வை என்ன? எல்லாருக்குமே அவங்களுடைய கட்சி கொள்கை சார்ந்து தனித்தனி சித்தாந்தங்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் குறைந்தபட்ச கொள்கையோடு ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, காங்கிரஸ் அதுல சேர்ந்துட்டாங்க, சிபிஎம் சேர்ந்துட்டாங்க, விசிகா சேர்ந்துட்டாங்கன்னா நான் காங்கிரஸ் பார்வை தான் எடுத்துப்பாங்கிறீங்க. அங்க விசிகாவும் தான் இருக்காங்க, இடதுசாரிகளும் தான் இருக்கிறாங்க, அவங்க பார்வை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் கூட்டணி. இப்ப இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல இப்ப சேர்றாங்க, இப்ப ஜூன் 4க்கு அப்புறம் பிரிவாங்க, இல்ல சேருவாங்க, இதெல்லாம் இருக்கும். இப்ப இது தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை ரீதியா நம்ம வந்து இருக்கக்கூடிய பார்வை. தலித் லென்ஸ்ன்றது வந்து எல்லா வகையிலையும் இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய பார்வை. முஸ்லீம் லென்ஸ்ன்றது எல்லா வகையிலையும், நீ கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், என்னை எப்படி பார்க்குற, நான் எப்படி கல்யாணம் பண்றேன், குழந்தை பெற்றுக்கிறேன், இது எல்லா வகையிலையும் இந்த சமூகத்தை பார்க்கக்கூடிய, நான் திருப்பி தெளிவாக சொன்னோம், சமூகவியல் பார்வை, மானுடவியல் பார்வை, எல்லா தளங்கள்லையும் இது ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பார்வை. அப்போ நீங்கள் தேர்தல் கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த இதை பேச முடியாது. தேர்தல் இன்னைக்கு கூட்டணி சேருவாங்க, சேர மாட்டாங்க, பிரிஞ்சுக்குவாங்க. ஒரு அப்போ பிஜேபியோட திமுக கூட்டணி இருந்துச்சு, இப்போ பிரிஞ்சுட்டாங்க. அண்ணா திமுக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அந்த கூட்டணிகளை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த சமூகத்தை நம்ம அணுக முடியாது. அப்போ தலித்துகளை இந்த சமூகம் இன்னைக்கு திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த சமூகம் பன்னெடுங்காலமாக இருக்கு. ஆமாம், இப்போ திமுக, பிஜேபிலாம் 50-60 வருஷ கட்சி. சாதி இங்கே 1000 வருஷமா இருக்குது, இல்லை 2000 வருஷமா கூட வச்சுக்கோங்க. சாதி இங்கே இருக்குது. இந்த மக்கள் தலித்தாக நான் இருக்கிறேன், நான் வந்து பிஆர்ஓ இல்லை பிஎல்ஆவோ ஏதோ இருக்கிறேன்னு வைங்களேன், பக்கத்தில் இன்னொரு கம்யூனிட்டி இருக்கிறான், அவன் என்ன எந்த காலங்காலமாக என்னவா பார்த்துக்கிட்டு இருந்தான்? அது மாறிடுச்சா? அது மாறல. அப்போ இது எல்லாமே நவீன சிக்கல்கள். இந்த தேர்தல் கூட்டணிலாம் நவீனத்துவத்திற்குள்ளால இருந்து, அந்த மாடர்னிட்டிக்குள்ளால இருந்து வரக்கூடிய பிரச்சனை. ஒரு கட்சி, ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு யாப்பு, அதுக்குள்ளால அது அந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமாக இருக்கணும், அதுக்கு ஒரு கொடி இருக்கணும். இதெல்லாம் 50-60 வருஷ பிரச்சனை. நான் வந்து திமுகன்னு ஒரு கட்சியில் போய் சேர்றேன், அதுக்கு ஒரு கொடி இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு 60-70 வருஷம். இதெல்லாம் அந்த போஸ்ட் கொலோனியல் பீரியட். இதெல்லாம் அதாவது நவீன தேசிய அரசுகள் உருவானதற்கு பின்பு வந்தக்கூடிய சிக்கல்கள். ஆனால் நான் பிஆராவோ இல்லை பிஎல்ஆவோ இல்லை நான் முஸ்லீமாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு சாதியாவோ இருந்தால் இந்த சமூகத்தில் பக்கத்தில் ஒரு சமூகம் இருந்துச்சு, அந்த இன்னொரு சமூகம் இருந்துச்சு. அப்போ அந்த சமூகத்திற்கும் எனக்குமான உறவுகள் என்னவாக இருந்துச்சு? இப்போ அந்த சமூகத்திற்கும் எனக்குமான கொடுக்கல் வாங்கல் என்னவாக இருந்துச்சு? வர்க்க உறவுகள் என்னவாக இருந்துச்சு? திருமண உறவுகள் என்னவாக இருந்துச்சு? இதுதானே கேள்வி. இப்போ நம்ம தேர்தல் கூட்டணியை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த சிக்கலை புரிஞ்சுக்க முடியாதுல்ல. ரஞ்சித் பேசும்போது என்னை எப்படி பார்க்குறான்னு கேள்வி கேட்குறாரு. எப்படி பார்க்குறான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு வைங்களேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அருள் வந்து தலித்தே இல்லைன்னு வைப்போம். அருள் வந்து என்னை எப்படி பார்க்குறாரு? நான் ஒரு முஸ்லீம். அது ஒரு கேள்வி இருக்குது. அது அரசியல் ரீதியான கேள்வி. அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு முஸ்லீம்னு எப்படிப்பா பார்க்குறேன், முஸ்லீமாக பார்க்குறேங்க அப்படின்றது சாதாரண பாமரர் சொல்லக்கூடிய ஒரு பதில். நீங்கள் அரசியல் ரீதியாக நீ என்ன எந்த வகையில் எனக்கான அதிகாரத்தை பங்கிட்டு கொடுத்தியா, உனக்கும் எனக்குமான வேலை வாய்ப்புகளை சரிசமப்படுத்திக்கிட்டியா? அப்போ எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல் தான் ரஞ்சித்தும் பேசுகிறாரு. ஆனால் அந்த உள்ளடக்கத்தில் நான் இல்லை, அந்த உள்ளடக்கத்தில் நான் வைக்கக்கூடிய சட்டகத்திற்குள்ளால நீ வந்து செட் ஆகு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. முஸ்லீம்லேயும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அப்துல் கலாம் மாதிரி இருந்தால் நான் நல்ல முஸ்லீமு, பகவத்கீதையை பிடிச்சிக்கிட்டு வீணையை வாசிக்கிட்டு இருந்தால் நான் நல்ல முஸ்லீமு. நான் அப்துல் கலாம் மாதிரி இல்லாமல் நான் வந்து பழனி பாபா மாதிரியோ இல்லை வேற யார் மாதிரியோ இருந்தேன்னா நான் ஒரு கெட்ட முஸ்லீமு. அப்போ நான் அப்துல் கலாம் மாதிரி இந்த உங்க சொல்கிற எல்லாத்திற்கும் நான் மண்டையாட்டிக்கிட்டு அவங்களோட சட்டகத்திற்குள் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும், அவ்வளோதான். இப்போ அப்துல் கலாமை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போயும் நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்துல் கலாம். யாராவது சாதாரண ஒரு பாமரர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்க அவர் நல்லவருங்க, அறிவியெல்லாம் பேசுகிறாரு, நல்ல விஷயங்களை நல்லா சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாமரர் சொல்லக்கூடிய ஒரு பதில். நீங்கள் அரசியல்வாதியாக அப்துல் கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்துல் கலாம் ஒரு பிஜேபி ஆள். நீங்கள் ஒரு பாமர ஆளாக பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன், நல்ல கருத்து சொல்லியிருக்கிறான்ட்டு போயிடலாம். அரசியல்வாதியாக பார்த்தா அப்துல் கலாம் என்ன பொசிஷனில் இன்னைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் என்னவா இருக்கிறாங்க? பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, லேடி தான், ஒரு பெண் தான் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கும் அப்துல் கலாமும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு டோக்கனிசமாக 2 பேரை வச்சுக்கிட்டாங்க.
அப்துல் கலாம் பார்த்தீங்களா, நாங்கள் அப்துல் கலாம் வச்சுக்கிட்டோம், பார்த்தீங்களா நாங்கள் ஒரு பழங்குடியை வச்சுருக்கிறோம் குடியரசுத் தலைவராக. அது அரசியல் கிடையாதுல்ல. இப்போ அந்த சட்டத்துக்குள்ளால தான் இங்கே திமுகவோ இல்லை மற்ற பெரும்பான்மைவாத கட்சிகளோ வேறு வழியில் வர சொல்கிறாங்க. அப்துல்லாவை நீங்கள் திமுகவில் உள்ள அப்துல்லாவை இன்றைக்கி முஸ்லீம் லீக் பேசுகிற குரலையோ இல்லை மாமக பேசுகிற குரலையோ எஸ்டிபி பேசுகிற குரலை தான் திமுகக்குள்ளால் இருக்கிற அப்துல்லா பேசுகிறாரா? இல்லை காங்கிரஸில் இருந்த குலாம் நபி ஆசாத் எப்படி பேசுகிறாரு? முன்னாடி இருந்தார், இப்போ இல்லை. அப்போ அந்த பெரும்பான்மைவாத கட்சிகளில் இருக்கக்கூடிய தலித்துகள் என்னவா பேசுகிறாங்க, பெரும்பான்மைவாத கட்சிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்னவா பேசுகிறாங்க? நீங்கள் காங்கிரஸில் இருக்கிற ஒரு முஸ்லீம்னு வைங்களேன், அவர் என்னவா பேசுகிறாரு? காங்கிரஸ்காரன் பேசுவார். அவ்வளோதான். நீங்கள் முஸ்லீமாக நீங்கள் பேசுகிறீங்களா, நான் முஸ்லீமாக இந்த ஸ்டேட்டில் ஒடுக்கப்படுறேன், தலித்தாக இந்த ஸ்டேட்டில் நான் ஒடுக்கப்படுறேன் எல்லா வகையிலையும், அப்போ அந்த ஒடுக்கப்படுற குரலை நான் முன்வைக்கும் போது நீ தனிச்சு போகிற அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் கட்சிக்காரனாக பேசுகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்து அந்த கட்சிக்காரனாக தான் பேசுகிறாரே தவிர முஸ்லீம் ரைட்ஸ் வந்து இந்த சிஸ்டம் வழியாக ஒடுக்கப்படுது. இன்றைக்கி வந்து காங்கிரஸில் ஏன் வந்து முஸ்லீம் சீட்ஸ் வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படல சொன்னீங்க, புரியுது. அப்போ அது கேள்வி வருதுல்ல. எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணி முழுக்க இல்லை, தலித்துகளுக்கும் பெருவாரி இல்லை. அந்த வந்து தனி தொகுதியில் கொடுத்துருக்குறாங்க. பெருவாரி பொது தொகுதியில் இல்லை, தனி தொகுதியில் கொடுத்துதான் ஆகணும். ஸோ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டம் என்னவா ஒர்க் ஆகுதுன்றதோட கேள்வி இருக்குது. நாம் வந்து தேர்தல் கூட்டணியில் திருமாவையோ இல்லை பிஎஸ்பியோ அதில் இருக்கக்கூடிய சரிதவறுகளில் நம்ம பேசணுன்னா, அன்னைக்கு ஏன் வந்து 2001 விசிகா வந்து திமுகவோட தான் இருந்தாங்க, அன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு. அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம விசிகாவை கிரிட்டிக் பண்ண முடியாது. அன்னைக்கு நீங்கள் ஏன் இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அப்போ நம்ம அந்த தேர்தல் கூட்டணிகளை வச்சுக்கிட்டு மட்டுமே மக்களையும் வாழ்க்கையும் நம்ம பேசிட்டு புரிஞ்சுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த காங்கிரஸில் ஒரு முஸ்லீம் என்னவா பேசுகிறார், காங்கிரஸ்காரனாக தான் பேசுவார். அவன் வந்து மாப் லிஞ்சிங்கை பற்றி பேச மாட்டான். அப்படி சொல்ல முடியாது இல்லை. இப்போ அப்துல்லா அவர்கள் வந்து பாஜகவினுடைய எல்லா விதமான கொடூர சம்பவங்களை குறித்தும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. பாஜகவினுடைய பாசிச போக்கையும் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவர் திராவிட ஐடியாலஜி ஏற்றுக்கிட்ட ஒரு முஸ்லீமா ஒரு இஸ்லாமியராக தான் இருக்கிறாரு. இல்லை இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு பார்ப்பனியமயமான முஸ்லீம் தான் அவர் கிட்டத்தட்ட. விமர்சனம் அது விமர்சனம் பார்வை தான். அவர் கிட்டத்தட்ட சிஏ டைமில் எழுதுனதுக்கான மறுப்பு கட்டுரையெல்லாம் நாங்கள் எழுதணும். அந்த அளவுக்கு கொடூரமாக எல்லாம் சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தார். அப்போ அவர் வந்து இந்த முஸ்லீம் தான். ஆனால் அவரோட அரசியல் என்னவா இருக்குது, பார்வை என்னவா இருக்குது அப்படின்றதுல தான் கேள்வி இருக்குது. இப்போ ஏன் வந்து வேலூர் இப்ராஹிம் பிஜேபிக்குள்ளாலேருந்து அடிக்கிறான், அந்த கேள்வி இருக்குது. அவன் வந்து ஒரு மோசமாக போயிட்டான், துரோகி அப்படின்றான். அப்போ பெரும்பான்மைவாத கட்சிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தலித்துகளும் தன்னுடைய சொந்த சமூகம் இந்த அமைப்பு முறையால், நான் சொல்கிறேன் கட்சி முறையில், இந்த அமைப்பு முறையால் ஒடுக்கப்படும் போது அவர்கள் என்ன குரலில் பிரதிபலிக்கிறாங்க. அப்போ அவர்கள் குட் முஸ்லீமாக இருக்கிறாங்க, குட் தலித்தாக இருக்கிறாங்க. அப்போ மற்ற கோடிக்கணக்கான மக்கள் வந்து பேட் முஸ்லீமாக இருக்கிறாங்க, பேட் தலித்தாக இருக்கிறாங்க. ஏன் அது திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ பிறகு ஹிஜாப் பிரச்சனை வந்துச்சு. ஹிஜாப் பிரச்சனை வரும்போது ஹிஜாப்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் போய் படிக்க போட்டுமே இப்படின்னு சொன்னதான் பெரும்பான்மைவாத குரல். தாடி வச்சு தொப்பி போட்டவன்லாம் அடிப்படைவாதி, அவன் தான் கோடிக்கணக்கான முஸ்லீமு. ஹிஜாப் போட்டிருக்கிறது தான் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாரையும் அடிப்படைவாதின்னு தள்ளி விட்டாங்க. நீங்கள் போய் படிப்போங்க, படிக்க போகும்போது எதுக்கு கொஞ்சம் கழட்டிட்டு போங்கன்னு சொன்ன வாய்ஸ் தானே. யார் சல்மா என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட போன அமீர் விஷயத்தில் கூட அதான் சொன்னாங்க. சல்மா அவர் பொண்ணுக்கு அவர் சொன்னாங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில். அதான் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தானே நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுடைய கருத்தை நீங்கள் அந்த சமூகத்தையே ஒடுக்குறாங்கன்னு ஏன் பார்க்கணும்? அமீர் அதை சொல்லும்போது ஏன்பா படிப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அமீரோட கருத்தில் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லைங்க. அமீரோட கூட இருக்கிறவங்கள பல பேர் அதை எதிர்த்து தான் பேசினாங்க. ஏங்க நீங்கள் படிக்க போனோம், நான் வந்து இதை அவுத்துட்டு போகணும்னா நீ கல்வியே வேணான்னு சொல்ல, கல்வியே வேணாம் உதாசீனப்படுத்துவதுங்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அது சமூகத்தின் பார்வை. அது இல்லை சமூகத்தோட பார்வையெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சமூகம் இல்லை. முஸ்லீம் சமூகம் அப்படிலாம் இல்லை. அமீரோட அந்த வாய்ஸ் வந்து நேர்மையான வாய்ஸ் தான் அந்த சொன்னது. நான் அமீரோட கருத்தை, அவரோட கருத்து, அவரோட உரிமை. அவர் தன் பிள்ளையை வந்து நீ பள்ளிக்கூடமே போக தேவையில்ல, இது அவங்க சொன்னாங்க, ஹிஜாப் அவங்க சொன்னால் பள்ளிக்கூடமே போக தேவையில்லன்னு சொல்கிறாங்கன்னா, எப்ப கல்வி தான்ப்பா முக்கியம்னு இன்னொருத்தவங்க சொல்றது அது ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டு போங்கலன்ற அதுல என்ன ஒடுக்குமுறை இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கல்வி, இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அப்போ முஸ்லீம்களோட பிரச்சனை என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நான் விரும்பிய வழிபாட்டை பேணுவதற்கு, கொண்டாடுவதற்கு, அதை எல்லாத்திற்கும் தான் அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்துருக்கு. நான் அதை பேணலாம், வழிபடலாம், நான் அந்த கலாச்சார உடைகளை போட்டுக்கிட்டு, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை தோழர். அதை யாருமே தவறுன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல
இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு அடிப்படைவாத சிந்தனை அங்க மேலிடுகிறது. அதன் காரணமாகத்தான் அமீரை விமர்சனம் பண்றாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. அடிப்படைவாத சிந்தனைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதான் சொன்னோம், நம்ம முதல் பேட்டியில் 4th எஸ்டேட்டில் சொன்னோம்னா, அப்போ இந்தியா முழுக்க உடைகள் எல்லாமே வெவ்வேறாக இருக்குது. முஸ்லீம் உடைகளே கூட வெவ்வேறு கல்ச்சர்ஸில் வெவ்வேறாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ஹிஜாப் போட்டுட்டு போனாங்க, போடாமல் போனாங்க, இதெல்லாம் அவர்கள் உரிமைக்கு யாரும் தரக்கூடாது. அதெல்லாம் வந்து மிக இயல்பாக இருந்துச்சு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம். போட்டுக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லா வகையிலையும் முஸ்லீம்களோட பள்ளிவாசலில் இடிக்கிறாங்க. பாபரி பள்ளி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 100கணக்கான பள்ளிகள் வந்து யூபியில், மகாராஷ்டிராவில், யூபியில் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பேசுகிறாரு யார், யூபி முதல்வர் பேசுகிறாரு, யோகி ஆதித்யநாத். நாங்கள் வந்து இப்போ வந்து பள்ளிவாசலில் வந்து பாங்கு சத்தம் கேட்காது, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முஸ்லீம்கள் வந்து ரோட்டில் தொழ மாட்டாங்க, இப்படிலாம் இன்னும் வெறுப்படாமல் பேசுகிறாரு. அப்போ எல்லா வகையிலையும் முஸ்லீம்களோட கடைகள் உடைக்கப்படுது, அவனோட வாழ்வியல் நசுக்கப்படுது, அவனோட வழிபாட்டு நம்பிக்கைகள் கேள்விக்குறியாகப்படுது. அப்போ இது பிஜேபி பண்ணுது. அப்போ பெரும்பான்மைவாத கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, அதே இதை வச்சுக்கிட்டு பிஜேபி சொல்கிற வாய்ஸை வேறு வகையில் சொல்கிறாங்க. ஓகே, பிஜேபி என்ன சொல்கிறா, இப்போ நீங்கள் பாபரி பள்ளி இடிக்கும் போது இந்தியாவில் இருக்க காங்கிரஸ் சொன்னிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் வீரமணி கூட சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பழைய பத்திரிகை 95, 2000 வந்து எதுக்குப்பா கோயில் பள்ளி வாசல்னு போட்டு அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு லைப்ரரி கட்டுங்க, கக்கூஸ் கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, மக்களுக்கு பயன்படும் இப்படின்னு இருக்கும்ல. இதுக்கு இந்த சிந்தனையை கேட்கும் போது நல்லாயிருக்கும். அப்போ ஸ்கூல் தானேப்பா, கோயிலுக்கு அவப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது கோயிலுக்கான பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த நாட்டோடைய ஒரு ஒட்டுமொத்த அரசியல் மீதான ஒரு கேள்வி வருது, இந்த நாட்டோட இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மீது ஒரு கேள்வி வருது, அதாவது அச்சம் வருது. இன்னொரு பக்கம் வந்து அரசியல் மாறுது, அவர்கள் பேசுகிறாங்க இந்து ராஷ்டிரான்னு ஒன்று பேசுகிறாங்க, வாசுதேவ குடும்பம்னு ஒன்று பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது இல்லை. அந்த இடத்த சும்மா போயிட்டு ஒரு டாய்லெட்டு கட்டுங்க, கக்கூஸ் இது கட்டுங்க, லைப்ரரி கட்டுங்கன்ட்டு சிம்பிளாக முடிக்கிறாங்கல்ல. அது பாபரி பள்ளியோட மட்டும்தான் முடிஞ்சிச்சா? புரியுது. காசி, மதுரா, இன்னைக்கு இன்னும் நார்த்தில் இருக்கக்கூடிய நிறையா பள்ளிகள் இடிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு பள்ளிகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் இடிக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ பள்ளி இடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலையும் கூட அங்கேயே குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நம்பிக்கைகள் வந்து கேள்விக்குறியாகப்படுது, வாழ்வியலே குடியுரிமையே கொஸ்டின் ஆகுது. அப்போ முஸ்லீம்கள் அந்த இடத்துல கேட்பாங்க, அதான் உடையிலெல்லாம் அடிப்படைவாதெல்லாம் வராது. இல்லை, அவங்க சொல்லக்கூடிய பார்வை அவங்க எந்த பார்வையில் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே நாத்திக சட்டத்திலேருந்து தான் அவங்க வைக்கிறாங்க. முன்னாடி சொன்னதான் அதுவே நாத்திக சட்டத்திலேருந்து தான் வைக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மை கட்சிக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது. அது அந்த ஹிந்து காமன் சென்ஸ்ன்றல, அந்த ப்ரோக்ரஸிவ் இந்து அந்த பொது புத்தியே வந்து ஹிந்து புத்தியாக தான் இருக்குன்றது தான் இதோட விஷயம். நீங்கள் நாத்திக சட்டத்தை இந்து சட்டம்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. அப்போ நாத்திக சட்டகம் ஃப்ரேம் ஒர்க், ஆனால் அதையே நீங்கள் இந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், அந்த ஹிந்து அந்த இப்போ ஹிந்து மெஜாரிட்டேரியன் வியூவில் இதெல்லாம் வரும். அப்போ அந்த ப்ரோக்ரஸிவ் காமன் சென்ஸ் வந்து ஹிந்து காமன் சென்ஸாக தான் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ ஒரு முஸ்லீம் லைவ்லிஹுட்டில் வந்து என்னென்ன நடக்கும், என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும். ஏன் பழைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாடி இருக்கும்போது ட்ரம்ப் ரொம்ப டெல்லியில் நடந்துச்சு பெரிய இது, அமைதியாக தானே இருந்துருந்தாங்க எல்லாரும். என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க? எதுவும் தெரிவிக்கல. எப்போது வேணுமானாலும் என் வீடு இடிக்கப்படலாம். நான் பேசுகிறேன், நான் பேசுகிறதுக்கு நானே அச்சத்தோடு தான் பேசுகிறேன். என்னோட ஃபெட்டர்னிட்டி இயக்கத்தில் நான் இருக்கக்கூடிய ஃபெட்டர்னிட்டி மாணவர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய தலைவரோட வீடு இடிக்கப்பட்டுச்சு, ஆஃப்ரின் ஃபாத்திமாவோட வீடு இடிக்கப்பட்டுச்சு. உண்மைதான். அவங்க பேசுனாங்க. அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணப்பட்டார், ஜாவித். அவர் வெல்ஃபேர் பார்ட்டியில் இருக்கிறாரு, அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இவர் இந்த தேசிய தலைவரோட பையன் தான் உமர் காலித், எஸ்கியூஆர் இலியாஸோட பையன். அவர் இன்னும் ஊப்பால தான் உள்ளே இருக்கிறாங்க. உங்களை மாதிரியான பத்திரிகையாளர் தான் சித்திக் காப்பான். அத்ராஸ் கேஸுக்கு போகிறாரு, போனோன்னு அவர் கைது பண்ணி ஊப்பால போடுறாங்க. அவர் பத்திரிகையாளர், அவர் எந்த குற்றமும் செய்யலை, அவர் எந்த அடிப்படைவாதத்தையும் செய்யலை. அப்போ நான் ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதுக்கும் ஏன் நம்ம ஷபீர் அஹ்மதோட விஷயம் பேச மட்டுமே? அப்போ அந்த ஹிந்து காமன் சென்ஸ்னு சொல்கிறேன்ல, அப்போ அது ஏன் சொல்கிறேன்னா, ஷபீர் வந்து ஆன்டி டிஎம்கேயும் கிடையாது, ஆன்டி ஏடிஎம்கேயும் கிடையாது. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு வேலையை பார்க்குறாரு. ஒருத்தன் வந்து நீ வாழவே விடக்கூடாது, ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனால் பேச முடியுமா இன்னொரு கம்யூனிட்டிஸை சேர்ந்த ஆளை? அப்போ ஷபீர் மீது அந்த 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 என்ன சொல்கிறது, ஈஸி ஹேண்ட்லிங் வரதுக்கான காரணம் அதுதான் நினைக்கிறீங்க? எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்ற இடம் வந்துடலாம். புரிய வைக்கிறதுக்காக ஷபீரோட புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இவர் அரண்சையில் சொன்னாங்க, இவர் ஹசீஃபை அந்த நேரத்தில் சொன்னாங்க. ஹசீஃபை ஏன் பண்ணாங்க? இன்றைக்கி அவர் இது வேறு, ஆனால் ஹசீஃபை ஏன் பண்ணுறாங்க? இப்போ இங்கே முஸ்லீம் பேரே ஐடென்டிட்டி தான்.
தலித்துகளோட லென்ஸுன்றது வந்து தலித் இப்போ ரகுமான் இளையராஜான்னு வந்தோம்ல, தலித் முஸ்லீமோட விஷயம். இப்போ ஒரு தலித் குழந்தை வந்து 12வதுல வந்து முதல் மாணவி ஆயிடுச்சுன்னா அது தலித் குழந்தைன்னு சொல்லக்கூடாது. ஒரு 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 குழந்தை வந்து ஒரு 12வதுல மாநிலத்திலே முதலிடம் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பேரை சொல்லிட்டு முதலிடம் வந்துருச்சுப்பா அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் தலித்துன்ற ஐடென்டிட்டியை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த சமூகம் அப்போ நான் அந்த சொல்லுதலுக்கும் சொல்லாமல் இருத்தலுக்குமான அந்த இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, அப்போ நான் தலித்துன்னு சொல்லிட்டேன்னா, நான் ஒரு 12வதுல நான் முதல் மார்க் எடுத்துட்டேன், நான் தலித்தாக இருக்கிறேன்னா, நான் சொல்லிட்டேன்னா என்னை சுற்றி உள்ள சமூகம் இருக்கிறான்ல, என்னை வேலை கொடுக்குற இடம், காலேஜுக்கு போகிற இடம், எல்லா இடத்துலையும் என்ன ஒரு நெருக்கடிக்குள்ளால போவான், இன்செக்யூரிட்டிக்கு தள்ளப்படும். ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன்னு வைங்களேன், என் பேர் போதும், முகமதுன்னு ஒரு பேர் இருக்குது, முடிஞ்சிருச்சு. ஃபாத்திமான்னு ஒரு பேர் இருக்குது, முடிஞ்சிருச்சு. நான் வந்து அப்போ நான் சொல்லவே தேவையில்லைங்க. சொல்லுவதற்கு முன்னாடியே நான் யாருன்னு தீர்மானிக்கப்பட்டுறேன். அதற்கு முன்னாடி என்னோட தாக்குதல் வந்துடுது, என் மீது அந்த தாக்குதல் வந்து இயல்பாக வருது. அப்போ தலித்துகளோட விஷயம் வந்து அடையாளத்தை சொல்லுதலுக்கும் சொல்லாமல் அப்போ தனிச்சு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ரஞ்சித், நீங்கள் சொன்னதை இறுதியாக சொல்கிறேன். அப்போ ரஞ்சித் வந்து சில இடங்களில் அடையாளத்தை சொல்லுன்ற இடத்துக்கு வரும். அதாவது அசர்ட்டிவாக இதை சொல்லி தான் ஆகணும். ஆமாண்டா நான் கால் மேலே கால் போடுவேண்டான்ற மாதிரி தான், புரியுது, நான் சொல்லுவேன் அப்படின்ற இடத்துக்கு வரும். சில இடங்களில் இந்த சமூகத்தோட யதார்த்தத்தில் சொல்ல முடியாது. தலித் அடையாளத்தோட சிக்கல் வந்து அது. முஸ்லீம் அடையாளத்தை நீங்கள் சொல்லவே தேவையில்லை. சொல்கிறதுக்கு முன்னாடியே என் முகம் தெரிஞ்சு கொடுத்துரும், என்னோட தாடி சொல்லி கொடுக்கும், என் தொப்பியோ இல்லை என் பேர் போதும், என் பேர் கேட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் புறக்கணிச்சிடறான். ரெஸ்யூம் வந்து ஆய்வுகள் வருது, ரெஸ்யூம் போகும்போது கம்பெனியில் புறக்கணிக்கப்படுது. நான் போகிறேன், என் ஆதார் கார்டை காட்டுறான், வண்டியில் அடித்து தள்ளுறான், போய் ஆளை பார்த்தோன்னே மாப் லிஞ்சிங் நடக்குது. இதெல்லாம் நடக்க தானே செய்யுது. நார்த் இந்தியாவில் சொல்லி மிக கொடூரமாக நடக்குது, இங்கே ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் போர்ஷா நடக்குது. அப்போ நீங்கள் வந்து நான் அந்த ஹிஜாப் விஷயம் இருக்குல்ல, ஹிஜாப் விஷயம் முன்னாடி போட்டாங்க, போடாமல் இருந்தாங்க, இயல்பாக இருந்துச்சு சமூகத்தில். அது ஹிஜாப்பை மட்டுமே தொடர்பு படுத்தின விஷயம் கிடையாது. இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் விஷயம் இருக்குல்ல, அதை இன்னும் சீரியஸாக பேசினா அது மொழி பிரச்சனை. அது துளு பேசக்கூடிய பைரி பேசக்கூடிய முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கன்னடா பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சரி, கர்நாடகம் பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய தரப்புகள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு மொழி கிளாஷும் அதுக்குள்ளால இருக்குது. அந்த துளு பேசக்கூடிய தரப்பு இருக்கும், ஒரு கன்னடம் பேசக்கூடிய தரப்பு இருக்குமான அந்த மொழி கிளாஷும் அந்த அதிகார ரீதியான முரண் வந்து அந்த இடத்துல இருக்குது. அது இன்னொரு வகையில் முஸ்லீம் இருப்பாவும் அது வந்து இதுவாகுது, அது பரிமாணமாகி அது கட்டம் வந்து அது வேறையாக மாறுது. அது இந்தியா முழுக்க மாறும்போது மாறுது. அப்போ நம்ம ஒரு சிக்கலை வந்து முஸ்லீம்னா இப்படி தான், தலித்னா இப்படி தான், அப்போ அந்த சமூகத்தோட சிக்கலை லேயர் பை லேயராக நம்ம பார்த்தோம்னா அந்த சிக்கல் வந்து வேற. நிச்சயமாக ரொம்ப ஒரு இளையராஜாவில் துவங்கி இவ்வளவு தூரம் அந்த எப்படிப்பட்ட சமூக பார்வையில் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சமூகத்தில் அடுத்தடுத்து எப்போது சம்பவம் நடக்கிறது. எங்களுக்காக ஒரு வருகையும் கற்றுக் மிக்க மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.